ஒரு மைக்கை மட்டும் கையில் வணக்கம் குருவே. வணக்கம். இந்த நிகழ்வுக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். இதுவரை நேரமும் இங்கே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நெஞ்சுருக்குவனவாக இருந்தது. எங்களுடைய பேராயர் ஜெகணேசன் ஐயா அவர்களுடைய பேச்சு என்பது எப்பொழுதுமே எங்களை ஊக்கப்படுத்துகிற ஒன்று. அவரை போன்ற ஒரு நல்ல தமிழறிஞர் எங்களை வாழ்த்த கிடைத்தது என்பது எங்கள் வாழ்க்கையினுடைய பேரென்றே கருதி அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். அதுபோல எங்களுடைய அருட்செல்வர் ஆறு திருமுருகன் அவர்களுக்கான கௌரவம் மிகச் சிறப்பாக போற்றும்படியாக நடந்தது பற்றி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பொழுதுமே சமுதாயத்திலே ஒரு நல்லது நடந்தால் அல்லது நல்லது இருந்தால் அதை போற்ற தெரிய வேண்டும். எங்களுடைய சமூகத்துக்குள்ளே இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு, நல்லவற்றை கண்டு பொறாமைப்படுகிறோமே தவிர நாங்கள் போற்றுவதில்லை. இன்றைக்கு ஆறு திருமுருகனுக்கு நடந்த போற்றுதல் என்பது உண்மையிலே திருமுருகனுக்கு உயர்வோ இல்லையோ தென்மராட்சி மண்ணுக்கு ஒரு உயர்வு நிகழ்ந்திருக்கிறது என்பதிலே திருமுருகன் போன்ற ஒரு மனிதர் நம் இனத்துக்கு கிடைத்தது என்பது ஒரு கடவுள் தந்த வரம் என்றுதான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டு போரை கடந்து எத்தனையோ இழப்புகளை சந்தித்து வந்து இன்று இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் என்னென்னவோ பண்ணிக்கொண்டு விளையாட்டுகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம் தலைவர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி மனிதனாக திருமுருகன் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆலயத்தை பொறுப்படுத்த நடத்துவதென்றால் சாதாரணமாக நடத்துவதில்லை. 4 ஆண்டுகளிலே 4 கோபுரங்கள் முடிந்துவிட்டன. இந்த ஆண்டு கணக்கிலே ஏதாவது விட இருக்கலாம். இதெல்லாம் ஒரு மனித சாதனைக்குள்ளே வருகிற விஷயம் இல்லை. சிவபூமி என்ற அமைப்பை சார்ந்து இன்றைக்கு எத்தனை அறநிலையங்கள். திருமுருகன் இன்றைக்கு சமூகத்திடம் சும்மா கையை நீட்டினால் கொடுப்பதற்கு இவர் எங்களை நோக்கி வரமாட்டார்களா என்று எத்தனையோ பேர் தவம் இருக்கிறார்கள். காரணம் திருமுருகனை சந்தோஷப்படுத்துவதல்ல, அவர் செய்கிற பணிகளை கண்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிலிர்ப்பு. அந்த பணிகளுக்குள்ளே தலையாய பணியாக உங்கள் மண்ணுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய இந்த திருவாசக மடம் அமைந்தது, திருவாசக அரண்மனை அமைந்தது என்பது ஒரு பெரிய பேரு. நம்முடைய யாழ்ப்பாணத்தவர் அத்தனை பேருக்கு, நான் இந்தியாவிலே கிராமமாக போய் வருகிறேன். இந்த திருவாசக அரண்மனை பற்றி தெரியாத ஒரு ஊர் என்பது இந்தியாவிலே ஒரு இடமும் இல்லாத அளவுக்கு இந்த திருவாசக அரண்மனை பெயர் பெற்றிருக்கிறது. அதை சாதித்தமைக்காக திருமுருகனுக்கு செய்த இந்த பாராட்டு மிக பொருத்தமான பாராட்டு, எங்கள் எல்லோருக்கும் கிடைத்த பாராட்டு. இன்னும் 100 ஆண்டுகள் அவர் நலம்பெற வாழ வேண்டும். எனக்கு இருக்கக்கூடிய கவலை அதுதான். அவர் வர 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 வேலைகளை கூட்டிக் கொண்டே போகிறார். ஆனால் அவராலே அப்படித்தான் இருக்க முடியும்.
ஒரு தரம் சந்திக்கிற பொழுதும் நீ கொஞ்சம் போதும் அமைதியாக இருங்கள் என்று சொல்கிறேனே தவிர எனக்கு தெரியும் அவர் அப்படித்தான் இருப்பார் என்று தெரியும். இறைவன் அவரை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு என் வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இனி படைத்தவனை சந்திக்கும் பாத்திரங்கள் என்ற இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. நான் படைத்த பாத்திரங்கள் பல என் அருகிலே வந்து உட்கார்ந்து இருக்கின்றன. இவைதான நான் படைத்த பாத்திரங்கள் என்று நானே ஆச்சரியப்பட்டு போய் இருக்கிறேன். போதாக்குறைக்கு என்னுடைய மாணாக்கர்கள் 3 பேர் வந்திருக்கிறார்கள். கலியுகம் அப்படி ஆகி இருக்கிறது. இந்த சீடர்கள் எல்லாரும் என் காலடியில் இருப்பது என்பது எனக்கு ஒரு விதத்திலே பெருமையை தந்தாலும் ஒரு விதத்திலே பயத்தையும் தருகிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஆசிரியருடைய காலை வாழ்வதையே பல சீடர்கள் தங்கள் வேலையாக கொண்டிருக்கிறபடியால் என்னுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது உறுதி இருக்கிறதா என்று நான் சுற்றி பார்த்துக் கொள்கிறேன். தேவலோகத்திலே இருந்து இந்த பாத்திரங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தன. நானும் என் மாணவர்களும் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு பாத்திரத்தை படைக்கிற பொழுதும் படைக்கின்ற புலவனுடைய மனதிலே இந்த பாத்திரம் இப்படியானது, இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு படம் இருக்கும். ஒரு பிள்ளை பிறக்கிற பொழுது அந்த பிள்ளையை பெற்ற தாயோ தந்தையோ இந்த பிள்ளை இப்படித்தான் இருப்பான், இப்படித்தான் வளர்வான் என்றெல்லாம் கற்பனை பண்ணுவான். ஆனால் அவன் கற்பனை பண்ணுகிற இடத்தை விட சில பிள்ளைகள் மேலே வந்து விடுவார்கள். வேறு சில பிள்ளைகள் கற்பனை பண்ணிய அவனுடைய எண்ணத்தை எல்லாம் சிதைத்து கீழே போய் விடுவார்கள். ஆனால் பெற்ற தாய் தந்தையருக்கு அவன் மேலே போனால் என்ன, கீழே போனால் என்ன, அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தான். அதுபோலத்தான் நான் படைத்த பாத்திரங்களாகிய பிள்ளைகள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை படைக்கிற பொழுது இவர்கள் இப்படியெல்லாம் வருவார்கள் என்று நான் நினைத்த நினைப்பிற்கு மேலேயே போய் உயர்ந்த பாத்திரங்களும் இங்கே இருக்கிறார்கள். தம்முடைய தனிப்பட்ட பலகீனங்களினாலே அந்த இடத்தை விட்டு தாழ்ந்து இன்றைக்கு உலகத்தினுடைய கண்டனத்துக்கு உருவாகி இருக்கக்கூடிய பாத்திரங்களும் இங்கே இருக்கிறார்கள். மகாத்மா காந்தி என்று ஒருவர் தமிழ்நாட்டிலே பாரதத்திலே இருந்ததாக நான் இங்கே வந்த பொழுது எனக்கு சில பேர் செய்தி சொன்னார்கள். அவருடைய பெருமை உலகெல்லாம் அறிந்திருக்கிறது என்பதை நானும் அறிந்து கொண்டேன். அந்த மகாத்மா காந்தியினுடைய ஒரு பிள்ளை எத்தனையோ பேரை சீர்திருத்தினார், எத்தனையோ பேரை உயர்த்தினார். அவராலே இன்றைக்கு வரைக்கும், அவர் மறைந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கழிகிற காலத்திலேயும் இன்றைக்கு வரைக்கும் அவராலே அவர் நெறியை பின்பற்றி உயர்கிறவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய பிள்ளை அந்த பெருமைக்குரியவனாக வரவில்லை என்று சொல்கிறார். ஒரு பிள்ளை குடித்து விட்டு எங்கோ ஒரு வீதியோரத்திலே விழுந்து கிடந்ததை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அது காந்தியினுடைய குற்றமா? அப்படி பெரிய ஒரு மகான் ஒரு பிள்ளையை பெற்று இப்படி ஒரு தீய வழிக்கு போக வேண்டும் என்று பெற்றிருப்பாரா? அந்த பிள்ளைகள் ஏன் கெட்டு போயின? படைக்கிற பொழுது எல்லா பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் உயர்ந்த பிள்ளைகளாக வர வேண்டும் என்றுதானே படைக்கிறார்கள். அப்படி படைக்கிற புலவர்களாகிய நாங்கள் படைக்கிற பாத்திரங்கள் எல்லாம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற ஆசையோடு தான் படைக்கிறோம். ஆனால் ஒரு சில பிள்ளைகள் தங்களை சிதைத்துக் கொண்டு அல்லது அறத்தினுடைய அடையாளமாக இல்லாமல் மரத்தினுடைய அடையாளமாகி இழிவுபட்டு நிற்கிற ஒரு சூழ்நிலையையும் நான் காண்கிறேன். காவியம் படைக்கிற பொழுது இப்படி ஆகும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு அந்த பாத்திரங்கள் எல்லாம் மக்கள் மனதிலே பதிவாகி இருக்கின்றன. மிக உயர்ந்தவனாகிய ராமனாக இருந்தாலும் சரி, எல்லாராலும் பேசப்படுகிறவனாகிய ராவணனாக இருந்தாலும் எல்லார் மனதிலேயும் இந்த பாத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன. கம்பனை மறந்தாலும் மக்கள் மறந்து விடுவார்களே தவிர இவர்களை மறக்க மாட்டார். என்ன அழகாக இவர்கள் எல்லாம் அங்கே இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் மனதிலே காந்தியினுடைய பிள்ளைக்கு ஏதாவது குறை இருந்தது போல, எங்கள் தந்தை எங்களை சரியாக வளர்க்கவில்லை என்று அவர் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். வளர்ந்தது போல இவர்களுக்கும் என் மேலே ஏதாவது குறைகள் இருக்கலாம். அப்படி குறைகள் இருந்தால் அவர்கள் சொல்லட்டும். தங்களை ஏன் இப்படி படைத்தேன் என்று அவர்கள் கேட்கக்கூடும்.
அதற்காகத்தான் இன்றைய இந்த சங்கமம் நிகழ்ந்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த பாத்திரங்களை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை பதியவிட்டால் அதற்கு பிறகு நாங்கள் எல்லோரும் அவர்களோடு உரையாடலாம் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு பாத்திரங்களாக நீங்கள் அழைக்கலாம் என்று கருதுகிறேன். வணக்கம் குருவே. ராமாயணத்திலே கதாநாயகனைத்தானே முதலில் அழைக்க வேண்டும். தங்களுடைய மேலான அனுமதியோடு ராமனை அழைத்து நிற்கிறேன். ராமா, உன்னை கரிய செம்மலாக நான் படைத்தேன். இவ்வளவு கரிய செம்மலாக படைத்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. சாந்தமும் எளிமையுமாக நீ வந்து நிற்பதே மகிழ்ச்சி தருகிறது. கருப்பாய் பயங்கரமாகவும் பயங்கர கருப்பாயும் என்னை படைத்தீர்கள். தமிழன்னைக்கு அணி செய்தாய் பாடே தமிழன்னைக்கு அணி செய்தாய் வாழே உன் கவியால் கவி சக்கரவர்த்தியாய் இவ்வுலகே உயர்ந்தோ பெருத்தமெனும் உண்பாவால் இவ்வுலகை ஆண்டாய் வாழி. இன்னொரு மன்னனாக வீரனாக இப்படியெல்லாம் படைத்திருக்கிறதாக எங்களுடைய குரு படைத்திருக்கிறதாக நம்புவோம். ஆனால் பாகவதராகவும் படைத்திருக்கிறார் என்று இன்றுதான் தெரிகிறது. அது அப்படி இருக்காது. மேலுலகத்திலே இவர் ராவணன் எல்லாரும் ஒன்றாக இருந்திருப்பார்கள். ராவணன் இசைவாடி புகழ் கொண்டவர் அல்லவா. சும்மா இருக்கிற நேரத்திலே சில வேளை அவரிடம் சங்கீதம் படித்திருப்பார். அதுதான் அப்படி பாட முடிகிறது. இருக்கலாம். நமக்கெல்லாம் எட்டாக்கனியாக இருந்த ராமாயணத்தை இந்த விழா நமக்கு நீர் அளித்தீர். நாங்கள் எல்லாம் அதனை கற்று மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம். பூலோகத்தவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். தன்னிகர் இல்லாத தலைவனாய் என்னை படைத்து என்னிலே எல்லா குணங்களையும் கொண்டு ராமன் போல இவ்வுலகில் ஆடவர்கள் வாழ வேண்டும் என்று ஒரு உதாரண புருஷராக என்ன நீர் படைத்தீரே என்று நாம் இப்பூமியிற்கு மீண்டும் வருகை தந்து இங்கு ஆடவர்களை நாம் தரிசிக்கின்றோம். என்னை படைத்தவரே என்னை உதாரண புருஷராக கொண்டு பூலோகத்தவர்கள் வாழ்கின்றார்களா என்பதை நீங்கள் ஆராய்ந்திருக்கின்றீர்களா? இல்லை ராமா, உன்னை ஒரு நல்ல ஒரு ஆண்மைக்குரிய அணிகளோடு குரு படைத்தார். நீ பூமிக்கு வந்ததும் பெண்களை பார்க்கவில்லை, ஆண்களைத்தான் பார்த்திருக்கிறாய். ஆகவே நீ ராமனாக இங்கே இருக்கின்ற காரணத்தினால் நீ உன்னை பின்பற்றி நிச்சயமாக இங்கு இருக்கக்கூடியவர்களும் நிறை குணத்தோடு தான் இருப்பார்கள். ஆண்கள் எல்லாம் ஆண்மையோடு இருப்பதாக நான் அறிகின்றேன். ஆனால் இங்கு உலவுகின்ற பெண்களை பார்க்கின்ற பொழுது டிராமர்களை இவர்கள் என்ன செய்து விடுவார்களோ என்று ஏங்கி நிற்கின்றேன். படைத்தவரே இவருக்கு பதில் தாரும். குருவே, நீங்கள் இந்த சீடனுக்கு அதிக இடம் கொடுத்து விட்டீர்கள். பரம்பரை பார்த்து ஒருமையில் பேசுகின்ற அளவுக்கு அவர் தன்னை பெரியவராக நினைத்துக் கொண்டிருக்கிறார். அது அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தது பற்றி உனக்கு கவலை இருப்பதை எனக்கு தெரியும். அவரை கட்டுப்படுத்தலாம் என்று நான் நம்புகிறேன். ஆமா, உன்னை பின்பற்றுகிறார்களா என்று கேட்டு நீ ஒரு கேள்வி எழுப்பினாய். இன்றைக்கு வரைக்கும் தமிழர்கள் மத்தியிலே வாழுகிற அத்தனை பேரும்
எப்பொழுதும் நான் நினைப்பதுண்டு, ஒரு சில பேர் பிழையானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு சில பேரை வைத்துக் கொண்டு சமூகம் கெட்டுவிட்டது என்று சொல்வதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. கெட்டவர்கள் இல்லையா என்று கேட்டால், நான் படித்த காவியத்திலேயே கெட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். ராவணன் இருந்திருக்கிறான், சூர்பனகை இருந்திருக்கிறார். கெட்டவர்கள் இல்லாத உலகம் என்ற ஒரு உலகம் ஒரு காலமும் இருப்பதில்லை. நிச்சயமாக நல்லவர்களுடைய தொகைதான் அதிகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால்தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் நிலைக்கிறது. ஆனால் கெட்டவர்கள் நிறைய இருப்பது போல் காட்சி தருவதற்கு காரணம் என்னவென்றால், நல்லவர்கள் தங்களை வெளிப்படுத்தி காட்டுவதில்லை. கெட்டவர்களுடைய கெட்ட இயல்பு அவர்களை வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஆகவே நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, உலகம் இன்றைக்கும் நல்ல உலகமாகத்தான் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ராமா, இந்த கேள்விகள் எல்லாம் நீ கேட்கிறாயே, எனக்கு இப்பொழுது ஒரு செய்தியை ஒருவர் சொல்லி இருக்கிறார். சூர்பனகை இங்கே வந்திருக்கிறார். இந்த மற்றவர்கள் எல்லாம் பிழை விடுகிறார்கள் என்று ராமர் வந்து சொல்கிறாரே, இந்த ராமர் சூர்பனையாகிய நான் வந்த பொழுது என்னோடு அவர் நடந்து கொண்ட விதம் சரியில்லை, அவரோடு நான் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று சூர்பனகை ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். அவளை இப்பொழுது உன்னோடு பேச அனுமதிக்கிறேன். காதல் என்றாலே பொய்மை புகுந்து விடும் என்று சொல்வீர்கள் குருவே. அதெல்லாம் சரி சொல்றேன். எனக்கு இப்பொழுது சந்தேகம், இப்ப நீ வந்திருக்கிறது ஒரிஜினல் வேஷத்திலேயா அல்லது மாறி வேஷத்திலேயா? இவருடைய முகத்தை நன்கு பாருங்கள். இதில் காதல் இருப்பதாக அன்றும் தெரியவில்லை, என்றும் தெரியவில்லை. ஒரு வெறி தெரிகின்றது. இந்த ராமன் இன்னை பிறவி அவரை கேட்டால் அவர் சொல்லுவார், அது காதல் வெறி என்று சொல்வார். என்னை கண்ட மாத்திரத்திலே ராமன் நினைக்கின்றான், இந்த உலகத்திலே இந்த எனக்கு நிகராக ஒரு மாது இருக்கிறாரா என்று ரெண்டு மனதிற்கு இவரை ரெண்டு மனதிற்கு இணைத்த இந்த ராமனை நீங்கள் எவ்வாறு ஒரு கற்புக்கரசர் என்று நீங்கள் சித்தரிப்பீர்கள்? எனக்கு ஒரு சந்தேகம். ஏதோ தட்டில் வைத்து கொடுக்கிறார்கள், என்னவென்று தெரியவில்லை. அது காலையிலே கொடுத்தார்கள், பறக்கும் சட்டை பிடித்து வைத்தார்கள். நீங்கள் எங்களை பூமிக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். பூமியிலே இருக்கக்கூடிய ஏதாவது விசேட பண்டங்களை வாங்கி எங்களுக்கு ஒரு முறை உண்ண தர வேண்டும். நீ கேட்ட கேள்வி அம்மா சரியான கேள்வி. ராமனை ஒரு உதார புருஷனாக படைத்தேன். அவன் உன்னோடு விளையாடினான், உன்னுடைய ஆசையை தூண்டி விடுவது போல நடந்து கொண்டான் என்றெல்லாம் நீ சொல்றான். இந்த கேள்விக்கு அவன் தானே பதில் சொல்ல வேண்டும். ராமா, சூர்பனகை கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. அவள் உண்மையிலே காதல் கொண்டாள். ஒரு பெண் ஒரு அழகான ஆடவனை கண்டால் காதலிப்பதிலே தவறில்லை. இதை நான் சொல்வதற்காக எல்லோரும் இதை ஒரு லைசன்ஸாக எடுத்துக்கொள்ள. காதலிக்கிறாள், அவள் வந்தாள். ஒன்று நீ அவளை தடுத்து ஆரம்பத்திலேயே நான் திருமணம் செய்தவன், உன்னுடைய காதல் நிறைவேறாது என்று சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும். அவளுடைய காதல் வளருமாற் போல நீ பேசினாயே,
அதற்கு தானே உன்னை நான் ஒரு உயர் புருஷனாக நான் படித்தேன். அவனுக்கு நீ பதில் சொல்லு. காதல் வளருமா போல் நான் பேசவில்லை. காதல் இருப்பதாக இவன் தவறாக புரிந்து கொண்ட பெண்கள் இப்படித்தான். எல்லாவற்றையும் நாம் கொண்டு நினைக்க இவர் ஊரா விட்டு மாங்காயில் ஊறுகாய் போட நினைத்தார். குருவே, நான் ஒரு ப்ரப்போஸ் பண்றேன். அதாவது என்னுடைய காதலை நான் இவரிடத்தில் தெரிவிக்கின்ற பொழுது இவர் என்ன செய்திருந்தவர்? முதலாவது வார்த்தையிலே உற்பனகை ஆங்கில வகுப்புக்கும் போயிருக்காரு. வருகிற வழியிலே அப்படி படிச்சுட்டு வந்துடுவாங்க. கலியுகத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு சம்பளத்திலே இருக்கின்ற வார்த்தைகளை விட இலகுவாக அவர்களுக்கு விளங்கப்பட வேண்டும் என்பதற்காக கூறியிருக்கின்றேன். அது தப்பில்லை, நீ சாதாரணமாக சொல்லு. நான் கூறிய என்னுடைய காதலை தெரிவித்த மாத்திரத்திலேயே இல்லை நான் திருமணமாகிவிட்டேன் என்ற ஒரு வார்த்தையை கூறி என்னை நீங்கள் நிராகரித்தீர்கள். ஆனால் அவ்வாறு நிராகரிக்காமல் காதல் வார்த்தை பேசி சொல்பதை நீ கேட்பது நியாயமான கேள்வி. எனக்கு ஒரு சந்தேகம் வெளியிலே வருகிறது. நீ உன்னுடைய அந்த மந்திர மாய சக்தியினாலே தானே உன் தோற்றத்தை இப்படி அழகாக மாற்றிக்கொண்டாய். அப்படி சொல்லுவாளா? இல்லை குருவே, நிச்சயமாக சொல்ல மாட்டான். அது என்னுடைய அப்பா அம்மா படிக்கல, நீ மட்டும் என்ன படிக்க இருக்கிறான்னு சொன்னா இல்லை அது எங்க அப்பா அம்மா படிக்க நான் படிக்க 2 நாள் சொல்லுவான். மொத்தத்திலே நீ உன்னை அழகாக மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறாய். அது சரிதானே? என்னுடைய சந்தேகம் இவ்வளவு அழகாக மாற்றின நீ இன்னொரு அடி உயரமாகவும் மாற்றியிருக்க. பரவாயில்லை, அது போக போக மாற்றங்கள் பண்ணி கொள்ளலாம். அவன் கேட்கிற கேள்விக்கு ராமர் தான் பதில் சொல்றாரு. உங்களுடைய வார்த்தைகளிலே இருக்கின்ற நளினத்தை உணர்ந்து கொண்ட நான் உன்னிடத்திலே ஒரு மாயம் இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஒரு பெண்ணை நல்ல முறையிலே வழிபடுத்துவதற்காக நான் நல்ல விடயங்களை சொல்லி இருந்தும் நீ கேட்காது இருக்கின்ற பட்சத்திலே நான் என்ன செய்து விட முடியும்? இதற்கிடையிலே எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதாவது உன்னை பிழையாக வழிநடத்தி உன் மூக்கை அறிந்தார் ராமர் என்று நீ குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாய். இப்பொழுது ராவணன் ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறான். என் தங்கையோடு நான் பேச வேண்டும், அவள் என்னை பிழையாக வழிநடத்தினாள் என்று அவளிடம் கேட்க வேண்டும் என்று செய்தி அனுப்பியிருக்கிறார். ராமரை உங்களது இருக்கைக்கு வாருங்கள். இப்பொழுது ராவணன் வந்து உன்னோடு பேச போகிறார். எனக்கு நான் முதல் கேட்ட கேள்விக்கு நியாயம் கிடைத்து விட்டது. குருவே, அதாவது நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கை, நீ இந்த உயரத்தில் இருப்பதற்கான காரணம் குருவே, ராவணனுக்கு நீங்கள் 10 தலை என்று தானே படைத்தீர்கள். இங்கே ராவணன் வந்திருக்கிறார். நீங்கள் படைத்தவாறான எந்த குணங்குறியும் அங்கே காணவில்லை. அதாவது அந்த 9 தலை அவர் கலட்டி வைத்து விட்டு வந்திருக்கிறார். தேவைப்படுகிற பொழுது அது தானாக வெளியே வருது. குருவே, எங்கள் உயரம் சம்பந்தமாக ஒரு வினாவை கொடுத்திருக்கிறீர்கள். அது ஜெனட்டிக் என்ஜினியர் சொல்லப்படுகின்ற பிறப்புரிமை பொறியியல் சார்ந்தது. அது இவர்களுக்கு விளங்கா என்பதனால் இப்போதெல்லாம் தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து பேசினால்தான் மதிப்பாக நினைக்கிறார்கள். அதனால் கலந்து பேசுகிறேன். தங்கச்சி, நீ ராமனிடம் மயங்கியதும் அல்லாமல் சீதையுடைய அழகை சொல்லி என்னையும் மயக்கி விட்டாயே. கடைசியாக அந்த திட்டியின் விடமான சீதையை நான் கொண்டு வந்து என்னை மரணக்குழியில் ஆட்டி விட்டாயே. ஏனம்மா அந்த பாதக செயலை செய்தார்? அண்ணா, இதிலே 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, நான் ராமன் மீது கொண்டது உண்மையான காதல். ஆனால் நீ சீதை மீது கொண்டது காமம். அதில் உன்னுடைய தவறு இருக்கின்றது. அந்த இடத்தில் நீ சிந்திக்க தவறிவிட்டாய். இரண்டாவது, இது ஒரு வகையிலே பழிக்கு பழியாக இருக்கிறது என்பதை நீ மறக்கலாகாது. என்னுடைய கணவன் வந்ததற்கு யார் மூல காரணம், என்ன நடந்தது என்பதற்கு நீ பதில் கூறியாக வேண்டும். அதற்கு ஒரு
1008 அண்டங்களையும் ஆடுகின்ற நான், 1000 மரங்களையும் உணர்ந்தவன் நான். எங்களுக்கு காந்தர்வ மனம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் என்னுடைய ஆசையில் என்கின்ற கோப கனியிலே நீ நெய்ய ஊற்றிவிட்ட படியினால்தான் நான் என்ன செய்வதென்று அறியாத அந்த செயலை செய்துவிட்டு, இது நீ என்னை பழிவாங்க எடுத்துக்கொண்ட வேடம் என்று பூலோகத்தில் வந்துதான் நான் புரிந்து கொண்டேன். இது உள்வீட்டு சதி, வீட்டுக்குள்ளேயே சதி என்பது பூலோகத்தில் பழக்கமாக இருக்கலாம். இல்லையே, வீட்டுக்குள்ளே சதி நடக்கிறதாக தான் பேசிக் கொள்கிறார்கள். அதுதான் நான் பூலோகத்தில் வந்ததை மறந்து கொண்டேன். ஆகவே எங்கள் பிரச்சனையை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம். ஆனால் சீதையனுடைய அழகை எனக்கு சொல்லி சொல்லி இரவு முழுக்க எனக்கு விரகலாபத்திலே என்னை தவிக்க வைத்து விட்டு, நீ இப்பொழுது ராமன் மீது கொண்ட பாசத்துக்காகத்தான் என் மீது நாடகமாடுகிறாய் என்று நினைக்கும் பொழுது, தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி என்னை இப்படி செய்துவிட்டாள் என்கின்ற பொழுது துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. அம்மா, தண்ணீர் ஏதாவது வேண்டுமா? பூலோகத்தில் யாரும் நம்பி எதுவும் செய்யக்கூடாது என்று மேலே ஆனால் பாம்பெங்கால் பாம்பறியும். எனக்கு உங்கள் மீது தீராத பல கோபங்கள் உண்டு. அதை நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வள்ளுவன் சொன்னான், பேராண்மை என்பது அருகன் ஒன்று உற்றற்கால் ஊராண்மை மற்றது நெகு என்று. அதற்காக வாரணம் பொருதமாகும் வரையினை எடுத்ததோடும் நாரத முனிவற்கேற்ப நயம்பட உரைத்தனாகும் தாரணி மௌலிவத்தும் சங்கரன் கொடுத்தவாடும் வீரமும் களத்தே போட்டு வருங்கையோடு இந்த இலங்கைக்கு அனுப்புவதாக ஒரு பாடலை போட்டீர்கள். எனக்கு எல்லாம் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் சங்கரன் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமான் கொடுத்த அந்த வாளை எடுத்திருந்தால் ஒருவேளை நான் ராமனை வென்றிருக்க முடியுமா என்கின்ற ஐயம் எனக்கு இன்று வரை இருக்கிறது. அந்த வாளை என்னை ஏன் அப்படியே கீழே போட செய்வதாக எழுதியிருந்தீர்கள்? அது எனக்கு விளக்கமாக கூறுங்கள். அதாவது காமம் என்ற ஒன்று வந்துவிட்டால் எந்த பெரிய வீரனும் அவனுடைய ஆற்றல்களை எல்லாம் இழந்து போவான் என்பதை சொல்வதற்காகத்தான் அந்த பாடலை நான் அப்படி படைத்தேன். நீயும் காமத்தினுடைய எழுச்சி காரணமாக எல்லாரையும் மறந்தாய். உன் மனைவியை மறந்தாய், சகோதரர்களை மறந்தாய், உன்னுடைய பிள்ளைகளை மறந்தாய், எல்லாருடைய உயிரும் போகுமே என்று கூட கவலைப்படாமல் இருந்தாய் அல்லவா? அந்த அளவுக்கு உன் மீது உன்னுடைய மனதிலே இருந்த காமத்தை வைத்துக் கொண்டுதான் உனக்கு எந்த வரமும் துணை செய்யாது என்பதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பாடலை நான் வைத்தேன். அது உள்வீட்டு சதி என்று நான் நினைத்திருந்தேன். ஏனென்றால் என்னுடைய தங்கை வந்து சீதையினுடைய அளவை அபரிமிதமாக சொன்னார். அதனால எனக்கு இப்பொழுது கூட பாரும் தங்கை, நீ இவ்வளவு மனவத்தோடு பேசுகிறாய், அவள் சிரித்தபடியே இருக்கிறாள். அவள் வீட்டிலும் பொறுப்பில்லாமல் தான் இருக்கிறார். அதனாலதான் சிரித்துக் கொண்டே இருக்கிறார். இன்னும் ஒரு சந்தேகம் கம்பரவர்களே, இன்றைக்கு பூலோகத்திலே நவீன ஆயுதங்கள் மூலம் மல்டிபரல் என்றெல்லாம் அடிக்கிறார்கள். உடல்கள் எல்லாம் துளை துளை போட்டு சிதறி கிடப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் யுத்தத்திலே. ஆனால் இந்த செய்தியை அன்றைக்கு எப்படி உங்களால் என் மீது பதிவு செய்ய முடிந்தது? வெள்ளருக்கம் சடமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்க இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாறு கல்லிருக்கும் வளர்ப்பூந்தல் ஜானகியை மனத்திரையில் கரந்த காரல் உள்ளிருக்கும் என நினைத்து இடைபுகுந்து தடவியதோ ஒருவன் வாழ் என்று என்னுடைய உடம்பெல்லாம் சல்லடை போட்டு அன்றைக்கே நீங்கள் புண்ணாக்கி விட்டீர்களே, இதற்கு என்ன காரணம்? உன்னுடைய கேள்விகள் எல்லாம் நியாயபூர்வமாக இருக்கின்றன. அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும். அதற்கு முன்பாக இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. சூர்பனகை ரொம்ப நேரம் நிற்கிறாள், அவளை சற்று உட்கார விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே சூர்பனகை உட்கார ராமன் மேலே ரொம்ப புகை கொண்டவர்களாக 2 பேரை ராமாயணத்திலே கருதுகிறார்கள். அதில் ஒன்று ராவன் ஆகிய நீ, மற்றது கூனி. நீங்கள் இருவரும் சந்தித்தால் ராமனை பற்றி என்ன பேசிக் கொள்கிறீர்கள் என்பதை அறிய சில பேர் விரும்புகிறபடியால் இப்பொழுது கூனியை இந்த சபைக்கு உன்னோடு பேச அழைக்கிறேன். குருவே, மன்னிக்க வேண்டும். இந்த பூலோகத்தினுடைய காலநிலை எங்களுக்கு அவ்வளவு ஒத்து வரவில்லை, குளிர்கிறது. ஒரு நல்ல வெந்நீர் அல்லது சுடுநீர், தேநீர் அப்படி ஏதாவது வாங்கி கொடுத்தீர்களானால் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். வந்த நேரம் தொடக்கம் உங்களுக்கு இதுதான் நோக்கமாக இருக்கிறது. குருவே,
நீங்கள் மண் பானையிலே தானே தண்ணீர் குடிப்பீர்கள். இப்பொழுது ஏதோ ஒரு கண்ணாடி போன்ற ஒரு பொருளினாலே தண்ணீரை இருந்தீர்களே. காலம் மாற்ற நான் முன்பு பெரிய அறிஞர்களைத்தான் எனக்கு சிக்கிரம் இப்போது உள்ள எதிர்க்கவில்லையா? இது எனக்கு தேவைதான். கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவி பாடும் என்று சொன்னார்கள். நீங்களே இப்படி சொன்னால் எப்படி இந்த சபை என்னை ஏற்கும் என்று நான் நினைக்கிறேன். இல்லை, உன்னை எல்லாரும் உயர்வாகத்தான் நினைப்பார்கள். இப்பொழுது பூனியும் ராவணனும் பேசிக்கொள்ளுங்கள். இந்த இந்த தடியை நிலத்திலே தானே குத்துவீர்கள்? இந்த பக்கங்களிலே ஒன்று குத்த மாட்டீர்களே. ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறான், அவனை குத்தி விடாதீர்கள். அப்படியும் பயன்படுத்திக் கொள்ளுவேன். எனக்கு தங்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டிய அதை கடைசியாக கேட்கலாம். முதல் ராவணனிடம் கேட்க வேண்டியதை கேட்டுக்கொள்வேன். ராவணன் இப்பொழுது வருகின்ற பொழுது பிளாஸ்டிக் சேதம் செய்திருக்கிறோம். துணிக்கு கொஞ்சம் நீங்க ராவணா கோணிக்குதான் தேசிய நாட்டிலிருந்து ராமனிடம் சென்ற ராமன் சிறுவனாக இருந்த போது என்னுடைய முதுகிலே மண்முருண்டைகளை வைத்து அடித்து கேலி பண்ணுவான். கூலி கூலி என்று என்னை கேலி பண்ணுவான். அப்படி அவன் கேலி பண்ணுகின்ற போதெல்லாம் என்னுடைய தேகம் சிலிர்த்து எழுந்து மிகுந்த கோபம் கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு கோபத்தை எனக்கு ஏற்படுத்தி ஒரு தீராத பகையை ராமன் என் மீது எனக்கு உருவாக்கி விட்டான். ஆகவே அவனை கட்டாயமாக பழிவாங்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் கொதித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் என்ன செய்வேன்? என்னுடைய இந்த கூன் விழுந்த தேகம், என்னுடைய பலவீனம், அவனை வெல்லக்கூடிய ஆற்றல் என்னிடமில்லை. அந்த ஆற்றலை உடையவன் இந்த உலகத்திலே உன்னை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஆகவே இதனை நீதான் செய்ய வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே உன்னிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆம், அதற்காகத்தான் நான் பல லட்சம் அரக்கர் சேனையுடன் போர் புரிந்தேன். ஆனால் அந்த கம்ப நாட்டாழ்வான் என்னை வீழ்த்தும்படியாக கதையை மாற்றிவிட்டது எனக்கு மிகுந்த வேதனையாகத்தான் இருக்கிறது. எனக்கும் கூட சரியாக கோபம் இருக்கிறது. என்னை பற்றி சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் நிறைய சொல்லி இருக்கின்றார். நாங்கள் போகின்ற பொழுது சும்மா பார்த்தால் கூட ராவணன் மாதிரி பார்க்கிறாயே என்று பேசுகின்ற படுத்திருக்கிறார்கள். குருவே, இரண்டு எதிரிகளையும் ஒன்றாக்கி அவர்கள் கட்சி கட்டுவதை பார்க்கிற பொழுது நீங்கள் சமீபத்திலேயே தாக்குதலுக்குள்ளாகுவீர்கள் போல தெரிகிறது. ஒருவருக்கு ஒருவர் எதிரியாக இருப்பார்கள் என்று பார்த்தால் ரெண்டு பேரும் எனக்கு இல்லை, பூலோகத்துக்கு வந்தவுடன் பார்த்தேன் புது புது கட்சிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன என்று கேள்விப்பட்டேன். அதனால நாங்களும் கட்சி சேர்க்கின்றோம். இப்போ யார் எந்த கட்சி என்று ஒருவருக்குமே தெரியாது. சேருகின்றவருக்கும் தெரியாது, சேர்க்கின்றவருக்கும் தெரியாது பூலோகத்தில். ஆகவே எனக்கும் அதுதான் கவலையாக என்னுடைய மகனை கொடுத்தேன், என்னுடைய தம்பியை கொடுத்தேன். ஒரு தம்பி துரோகியாக ஓடிவிட்டான். ஆனாலும் அந்த நடையில் நின்றுயர் நாயகனை என்னால் வெல்ல முடியவில்லை. அந்த கம்ப நாட்டாழ்வார் என்னை மிக கேவலமான மரணத்துறையில் ஆட்டி விட்டார் என்பது எனக்கு இன்றைக்கும் வேதனையாகத்தான் இருக்கிறது. என்ன செல்வச் செழிப்போடு வாழ்ந்தேன். கரங்கு கால்புகா, கதிரவன் ஒளிபுகா, அறம் புகார் இந்த அணிமணி மாணவதி என்று எல்லாத்தையும் காற்று கூட புக முடியாமல் கட்டியிருந்தேன். ஆனால் என்ன அறத்தையும் புகவிடாமல் வைத்திருந்தேன். அதுதான் நான் சில தவறோ என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. ஆனால் நான் கொண்டு வந்த சீதையை என்னால் அடைய முடியவில்லை. நினைக்கின்ற பொழுது மிகவும் வேதனையாகத்தான் இருக்கிறது. என்ன செய்வது எனக்கு கவனிக்க வேண்டும். அதுதான் 10 தலையில 20 கண்களை வைத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் கவனிக்கிறேன். நீ ஒரு காமுகன் என்று தெரிந்துதானோ என்னவோ கூனி கூட இன்றைக்கு தன்னை ரொம்ப அலங்காரம் பண்ணி கொண்டு இங்கே என்னை காமுகனாக படைத்தது அந்த கம்பநாட்டால் வாசனை குற்றம். அவர் மட்டும் என் கையில் அன்றைக்கு கிடைத்திருந்தால் என்ன செய்வது? பூலோகத்தில் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. சட்டத்தின் ஆட்சி இப்பொழுது பலமாக இருக்கின்றபடியினால் நான் பலமிழந்து போய் நிற்கிறேன். அதாவது உனக்கு காமமே கிடையாது. உன்னை காமுகனாக படைத்து விட்டார். ஆம், 1008 மரங்களையும் உணர்ந்த என்னை, சிவபக்தனான என்னை காமுகனாக படைத்து அதிலும் ராவணனே, உனக்கு ஒரு உத்தமமான மனைவியை
தேடி தந்தவன் நான். மண்டோதரி என்ற ஒரு பெண், மாணிக்கவாசக சுவாமிகளே அவ்வளவு பெரிய ஞானியே அவளை பாடியிருக்கிற அளவுக்கு ஒரு உத்தமமான பெண்ணை உனக்கு மனைவியாக தேடி தந்தேன். அவள் உன்னை தவிர வேறு யாரையும் கனவிலும் நினைக்காத பெண். அவள் இருக்கத்தக்கதாக மாற்றான் மனைவி என்று தெரிந்தும் சீதையை தூக்கிய நீ இன்றைக்கு வந்து நியாயம் பேசுகிறாயே, இது உனக்கு மனதிலே சரியாகப்படுகிறதா? மாற்றான் தோட்டத்து மல்லிகையில் தான் நறுமணம் இருப்பதாக எனக்கு கூறியிருந்தபடியினாலே நான் தூக்கி கொண்டு வந்து விட்டேன். அரண்கடை நின்றார்கள் எல்லாம் புறங்கடை நின்றார்கள் பேரையர் இல்லை என்று எங்களுக்கு போதிப்பீர்களே குருவே. அப்படி அது என்ன சிந்தாமணி பாட்டா? அதாவது உலகத்திலே எந்த கேடுகட்டவனையும் விட மாற்றான் மனைவியை விரும்பினவன் தான் மிக மோசமானவன் என்று சொல்லுகிறார். தர்மத்திலே கடைசியிலே நின்றவனை கடைசியாக நிற்கிறவன் மாற்றான் மனைவியை விரும்பினவன். நீ என்னதான் நியாயம் சொன்னாலும் நீ இப்பொழுது சொல்லுகிற பொழுது கூட உன்னுடைய வார்த்தையிலே ஆணவம் தான் தெரிக்கிறது. மாற்றான் வீட்டு மல்லிகை மணக்கும் என்றால் உன் வீட்டு மல்லிகை மண்டோதரி மணந்தாலே அவளை யாராவது தூக்கி கொண்டு போயிருந்தால் நீ ஏற்றிருப்பாயா? இல்லை, வெட்டி சாய்த்திருப்பேன். அதனால் தான் ராமன் உன்னை வெட்டி சாய்த்தான். ஆனால் சாதாரணமாக வெட்டி சாய்க்கவில்லையே, உடம்பில் ராமபாணம் சல்லடை போட்டல்லவா என்ன கேட்டிருக்கிறது. அந்த எள்ளும் போட்டால் கூட தங்கியிருக்க முடியாத அளவுக்கு நான் என்ன குற்றம் செய்தது எனக்கு தெரியவில்லை. அப்ப துளைத்து இருக்கிறது. பிறன் மனைவியை விரும்புவதை விட ஒரு பெரிய குற்றம் இந்த உலகத்திலே இல்லை. ஆகவேதான் உனக்கு அப்படி பெரிய தண்டனை வழங்கப்பட்டது. நீ ரொம்ப நேரம் நின்று பேசுகிறாய். இன்னொரு செய்தி வந்திருக்கிறது, நீ தயவு செய்து உன் இருக்கைக்கு வா. உத்தரவு அம்மா. கூனி, உன்னாலே பெற்றவள் என்று ஒரு உத்தமி இருக்கிறாள். பரதனை பெற்ற தாய் கைகை. அவள் ராமாயண சம்பவங்கள் நடந்தவள். என்னாலே கெட்டவள் என்று மாத்திரம் சொல்லாதீர்கள். இல்லை, நான் சொல்லவில்லை. சரியாக வழிபடுத்து, அவ்வளவுதான் நான் செய்தேன். அது உண்மைதானா என்று அவளிடமே நீ பேசு. இப்பொழுது கைகை வருகிறாள். கைகைக்கு நீண்ட காலத்திற்கு உன்னை சந்திப்பதை நான் மகிழ்ச்சியடைகிறேன். எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி கொஞ்சம் கூட கூனி, அவர் உன்னை கண்டதில் டெங்கு வந்தவள் போல இருக்கிறாள். நடுங்கி போய் நிற்கிறாள். அதனால்தான் நுழம்பு வரை நான் போட்டு கூனியிடம் நகைச்சுவை இருக்கத்தான் தெரிகிறது. கையை ஒன்றுக்கும் அஞ்சாதே, பயம் இல்லாமல் அவளை ஒரு வார்த்தை வாட்டு. நிச்சயமாக என்னுடைய வீட்டில் வாழ்ந்தவன் ராமன், என்னிடம் வளர்ந்தவன் ராமன். அப்படியான ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று கேள்விப்பட்டவுடன் நான் எத்தனை மகிழ்ந்தேன். அவனுக்கு நான் மாலையை கூட அன்பளிப்பாக வழங்கினேன். அப்படி இருந்தும் என்னுடைய மனத்தில் நஞ்சை விதைத்து விட்டாளே பாவி. கைகை, இப்படி பேசாதே. உன் வீட்டில் வளர்ந்தவன் ராமன், உன் வயிற்றில் பிறந்தவன் எல்லாம் பரதன். அதை மறந்து விட்டாயா? பரதனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நான் எண்ணின போதும் ராமனுக்கு தீங்கு விளைய வேண்டும் என்று நான் எப்போதும் எண்ணியதில்லை. நானும் பரதனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தான் எண்ணினேன். அவனுக்கு தீமை செய்வதல்ல என்னுடைய நோக்கம். கூனி, எனக்கு ஒரு சந்தேகம். அவள் உனக்கு தலைவி, நீ அவளுக்கு வேலைக்காரி. பேசுகிறதை பார்த்தால் நீ தலைவி போலவும் அவள் வேலைக்காரி போலவும் இருக்கிறது. கொஞ்சம் அடங்கி நடந்தால் என்ன வந்து விட்டது போல இருக்கிறது. அது அவள் என்னுடன் தோழி போன்று பழகுவதனால் அப்படி நாங்கள் உரிமையாக பழகிக் கொள்வோம். இப்படி சொல்லி நான் என் வாழ்க்கையே நாசமாக்கி விட்டார். இப்படி கையை அளவைக்கிறாய். அப்படி சொல்லாதே. எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளை நன்றாக வர வேண்டும் என்றுதான் எண்ணுவார்கள். கேட்டுப்பார், பூலோகத்திலே என்னுடைய பிள்ளை ஒரு வைத்தியராக வர வேண்டும், என்னுடைய பிள்ளை ஒரு பொறியியலாளராக வர வேண்டும், இப்படித்தான் நினைப்பார். அதுபோன்று நானும் உன்னுடைய பிள்ளையாகிய பரதன் என்னுடைய பிள்ளையை போன்றவன். அவன் நன்றாக வர வேண்டும், அவனுடைய நல்வாழ்வு அமைய வேண்டும் என்று நான் எண்ணுவது தவறிலேயே கைகை. இப்பொழுதும் என் மனதை கெடுக்கத்தான் பார்க்கிறான். வைத்தியராக வர வேண்டும். நான் உன்னுடைய வீட்டிலே உப்பை சாப்பிட்டு வளர்ந்தவன், உன்னுடைய நலனுக்காக எப்பொழுதும் சிந்திப்பவன். அப்படிப்பட்ட என்னை பார்த்து இப்படி நீ சொல்லுவது என்னுடைய மனத்திலே மிகுந்த வேதனையை தருகின்றது கைகை. கூனி, எனக்கு ஒரு சந்தேகம்.
தசரதனுடைய பட்டத்து அரசி உனக்கு சாப்பாடு வைக்காமல் உப்பை ஏன் தின்னும்படி செய்தார்கள்? அறிவுள்ளவர்களை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்வது இதற்காகத்தான். இப்படிப்பட்ட முட்டாள் சீடர்களை வைத்துக் கொண்டிருந்தால் குருநாதரே, அதுதான் நான் அப்பவே பாடிவிட்டேனே, வெஞ்சின விதியை வெல்லாம் வல்லவோ. அப்படி சொன்னார். உப்பத்திற்கு வளர்ந்தேன் என்று. கையை நீங்கள் தொடரும். கம்பரே, உண்மையில் ராமாயணத்திலேயே மிகவும் பாதிக்கப்பட்ட பாத்திரம் நான் தான். அது உங்கள் அனைவருக்கும் தெரியும் தானே? இல்லை, அழகான பாத்திரமும் நீதான். அதனால் தான் பாதிக்கப்பட்டேன். இல்லை கைகை, நீ அப்படி சொல்லாதே. இதெல்லாம் சூழ்ச்சி, கம்பருடைய சூழ்ச்சி. தான் படைக்கின்ற ராமாயணத்திலே தன்னுடைய பாத்திரம் ராமனை உயர்த்தி காட்டுவதற்காக, எங்களை எல்லாம் இழிந்தவர்களாக காட்டுவதற்கு அவர் செய்ய நயவஞ்சகமான யோசனை. இது இந்த பசப்பு வார்த்தைகளுக்கு எல்லாம் நீ மயங்கி விடாதே கைகை. ஒருபோது உன் வார்த்தைகளில் மயங்கினேன். மீண்டும் அது நடக்காதடி கண்டு. அவள் திருந்து விட்டாள். நீ அவளை திருத்த, அவளை கெடுக்க முடியாது. நீயும் திருந்தப்பா. அவளுடைய பெண்மையினுடைய லட்சணத்தை பார், எவ்வளவு மென்மையாக இருக்கிறாள். அவள் மேல் மயங்கினாள் என்று அவளை பார்க்க தெரிகிறது. அந்த பக்கத்தை பார், உண்டாக சூர்பனகை எப்படி இருக்கிறாள் என்று. இல்லை, பூலோகத்துக்கு வந்த பிறகும் கூட நாணத்தோடு நிற்கிறாள். அது பெண்மையின் இயல்பு ஒரு சீடனே. நீயும் வெல்றாங்க என்று நினைக்கிறேன். அப்பனே, இப்படித்தான் நீர் எல்லா இடமும் என்னை பற்றி தவறாக சொல்லி இருக்கிறேன். துன்னரும் குடும்பன கூலி என்று மூவுலகும் துன்பம் தீமை விளைவிக்கக்கூடியவர் என்று பாடினீர். இப்படி எல்லா இடத்திலுமே என்னை பற்றி ஒரு தவறான வார்த்தையை பிரயோகித்தேன். கையிடம் உள்ளத்தில் கூட என்னை பற்றி தவறான எண்ணங்களை விதை என்னை ஒரு தீயவனாக காட்டிவிட்டேன். நீர் சரியான வஞ்சகம் செய்து விட்டேன். குருநாதரை கைகாட்டி பேசாதே. உங்களுடைய ஊரிலே கருப்பை எப்படி சொல்லுவார்கள்? நீரே எனக்கு கையை காட்டி நானும் கையை காட்டினேன். கருப்பை கருப்பென்றுதானே சொல்லுவார்கள். கைகாட்டி பேசுவது பரவாயில்லை, கடிகாட்டி பேசுவது கருப்பை கருப்பென்றுதான் சொல்லுவார்கள், கெட்டதை கெட்டது என்றுதான் சொல்லுவார்கள். குரு என்ன படைவிட்டார்? இவ்வளவு நேரம் நான் சொன்னது உனக்கு புரியவில்லை போலும். நான் நினைக்கின்றேன், முட்டாள் சீடர்களை வைத்துக் கொண்டால் இப்படித்தான் இருக்கும். ஆனால் கூனியை அறிவாளியாக படைத்தார், இப்படி போய்விட்டது என்றுதான் நினைக்கிறேன். உன்னுடைய பிரச்சனைகள் புரிகிறது. உன்னை நான் இழிவுபடுத்தி விட்டேன் என்பதுதான் உன்னுடைய கவலை. நிச்சயமாக உன்னுடைய செயல்கள் இழிவாக இருந்தன, ஆகவே நான் உன்னை இழிவுபடுத்த வேண்டி வந்தது. ஒரு நல்ல தாயாக இருந்த கைகேயி ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று கண்டதும் தன் பிள்ளைக்கு நல்ல முடிசூட்டு விழா போல அவள் மகிழ்ந்தாலே, அப்படிப்பட்ட கைகேயியை கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாற்றி, நீ ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று கோபித்த பொழுது உன்னை அவளுடைய நாக்கை சேதியாது விட்டேன் என்று பேசின ஒரு மென்மைக்குரியவள். அவளை மெல்ல மெல்ல மனம் மாற்றி ராமனை காடெகும்படி செய்த உன்னை நான் எப்படி வாழ்த்த முடியும்? இனியாவது நான் வாழ்த்தும்படியான ஒரு பாத்திரமாக நீ மாற முற்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். இதற்கிடையிலே இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. நான் கைகை மீது கொண்ட அளவற்ற பாசம், அவனுடைய குடும்பத்தின் மீது கொண்ட நன்றி உணர்வு என்னுடைய கண்ணை மறைத்து விட்டதனால் நான் அப்போது எனக்கு ராமனுக்கு துன்பம் செய்கின்றது போல தெரியவில்லை. அதனாலே நான் அப்படி செய்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்ற போதுதான் என்னுடைய தவறு எனக்கு தெரிந்தது. ஆகவே இதனை நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் நான் இப்படியான தவறுகள் இல்லாமல் பார்க்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. கூனி கூட தன்னுடைய மனமாற்றத்தை வெளிப்படுத்தி நான் பிழை செய்தேன் என்று சொல்வதை கேட்கிற பொழுது மனமகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த சபையோர்களும் என்னை பார்த்து அவர்களும் எதிர்காலத்தில் இப்படி நல்ல பண்புடையவர்களாக வர வேண்டும் என்று இந்த இடத்திலே தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றேன். உன்னை பார்த்து நல்ல பண்புடையவர்களாக அவர்களும் நல்ல பண்புடையவர்களாக அவர்கள் வருவார்கள். அடுத்த உபரத்திலே ஐயா அவர்கள் மனம் திருந்திய மந்தரை என்று எழுதுவார்கள். நீ இப்பொழுது உன் இருக்கைக்கு வா. கூனி, நீ மனம் திருந்தியது போல எங்களுடைய சபையோர்கள் இனிமேல் நேரத்துக்கு விழாவுக்கு வருவார்கள். நீ போய் இருக்கையில் குருவே. இப்பொழுது கைகேயி நிற்கிறாள். எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. கைகேயினாலே தன் வாழ்க்கையை இழந்து போன பாதிப்புற்ற பரதன்
என் தாயை கண்டு நான் பேச வேண்டும் என்று செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறான். அவனுடைய நியாயமான கோரிக்கையை நாம் ஏற்க வேண்டும் அல்லவா? பரதன் இப்பொழுது வரட்டும். ஒருவேளை அந்த பரதன் வரட்டும். நாங்கள் 2-3 சீடர்கள் இங்கே இருக்கிறோம். உங்களுக்கு தெரியாமல் திடீரென்று உங்களுக்கு ஒரு செய்தி வருகிறது என்கிறார்கள். பொக்கெட்டுக்குள்ளே நீங்கள் இந்த கையடக்க தொலைபேசி அப்படி ஏதாவது வைத்திருக்கிறீர்களோ? இதெல்லாம் ஞான திருஷ்டியிலே தெரிகிற விஷயங்கள். சரி சார், உங்களுக்கு தான் தொலைபேசி தேவை, எனக்கு அது தேவையில்லை. அவர்களுடைய பார்வையாலேயே அதை தெரிந்து கொள்கிறேன். பரதன் ரொம்ப லட்சணமாக வந்து நிற்கிறான். நீ உன்னுடைய தாயோடு பேசலாம். தாயே, உன்னை நான் எப்படி பேசுவது? அவன் பாதகி என்பதா? இல்லை தாயே, நான் என்னுடைய பாட்டனார் வீட்டுக்கு தானே சென்றிருந்தேன். எதற்காக எனக்கு அரசு பதவியை வாங்கி தந்தாய்? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல் என்பதை பாருங்கள். இவனுக்காகத்தானே நான் அத்தனை பாடுபட்டேன். இல்லவே இல்லை. என்னை விட வயதில் உயர்ந்த அண்ணன் இருக்கின்றான். அவனை விட்டு நீ எப்படி எனக்கு அரசு பதவியை வாங்கி தர முடியும்? நிச்சயமாக அந்த நேரத்தில் மந்தரியின் பேச்சு என் கண்ணை மறைத்தது. ராமன் எனக்கு எவ்வளவோ அன்புக்குரியவனாக இருந்த போதும், அன்புக்குரிய பரதன், நீ என் வயிற்றில் பிறந்தவர். இந்த வயிற்று, அந்த மனம் அந்த நேரத்தில் தவறிவிட்டேனடா. சரி, கவி சக்கரவர்த்தி கம்பன் அவர்களை, உங்களிடம் நான் ஒரு கேள்வியை வினாவ விரும்புகிறேன். இவ்வாறாக நான் இப்பொழுது எங்கிருந்து வந்திருக்கின்றேன் தெரியுமா? நான் கைலாசத்திலிருந்து வந்திருக்கின்றேன். கைலாசத்துக்கு போய் ரொம்ப காலம் இருந்தீங்களா? நித்யானந்தா சுவாமி அவர்கள் சௌக்கியமாக இருக்கிறாரா? சாமி உங்களை போக விட்டுதா? நான் சொல்வது சிவனை. என்னவென்றால், நான் இவருடைய காப்பியத்திலே மிகவும் துன்பப்பட்டவனாக, அதாவது தாயை கூட பயப்பயனாக, அல்லது உங்களுடைய கம்பராமாயணத்தை ஆரம்பத்திலே கற்கிறவர்கள் இவன் என்ன அண்ணனுடைய ராஜ்யத்தை பறித்து வைத்துக் கொண்டு ஆளுகின்றான் இந்த மாதிரியான ஒரு பிரிவான மனநிலையிலே என்னை பார்த்தார்கள். இதே மட்டுமல்லாமல் நீங்கள் என்னை கொண்டு போய் என்னுடைய சகோதரனுடன் தீமூட்டி வைத்திருக்கிறீர்கள். எங்கே என்றால் வாலிவலை படலத்திலே வாலி ராமனை பார்த்து கேட்கின்றான், வாய்மையும் மரமையும் மரபும் காத்து மண்ணுயிர் நீத்த மன்னன் பரதன் முன் தோன்றினாயே என்று. லக்குமணன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் நான் ராவணனுக்காகவே அர்ப்பணித்தார். ஆனால் நீங்கள் அவன் பக்கத்தில் இருக்கக்கூடியதாக என்னை அங்கே கொண்டு வந்து சேர்த்து என்னுடைய தம்பியின் முகத்தில் கூட முடிக்க முடியாத அளவுக்கு என்னை ஒரு தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கிவிட்டீர்களே, இது எதற்காக? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்வது தவறு. ராமன் தான் பதில் சொல்ல வேண்டும். ராமன் வாருங்கள், பதில் சொல்லுங்கள். கேள்வி என்னவென்றால், அவர் கேட்கிறார், லட்சுமணன் பக்கத்திலே நிற்கிற பொழுது அவனை பாராட்டாமல் வாய்மையும் மரபம் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயே என்று வாலி இவனை பரதனுடைய தம்பி தமையனாக பேசியிருக்கிறான். அப்படி கம்பர் படைத்திருக்கிறார் என்று அவர் குற்றம் சாட்டுகிறார். கம்பர் அப்படி படித்தது சரி என்று நினைக்கிறீர்களா, பிழை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அந்த இடத்திலே அவ்வாறு நீங்கள் கூறியதுதான் நான் சரி என்று கருதுகிறேன். ராமனே நினைக்கிறான் அது சரி என்று. அதற்குரிய காரணத்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன். இல்லையா? அதற்குரிய காரணத்தை நான் எதிர்பார்க்கிறேன். வேறொன்றும் இல்லை. வாலியை பொறுத்தளவிலே அவன் அந்த சூழலிலே இல்லாத பெரியவர்களை சொல்ல நினைக்கிறான். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மந்தியனே என்று கூப்பிட்டவன் அம்பு போட்ட ராமனுக்கு பக்கத்திலேயே நிற்கிற லட்சுமணனை குறிப்பிட்டு சொல்வதிலே சிறப்பில்லை. பரதன் இருந்திருந்தால் அந்த தவறு நிகழ்ந்திருக்காது என்பதை சுட்டுவதற்காகத்தான் பரதன் முன் தோன்றினாயே என்று நான் சொன்னேன். இதை நீ புரிந்து கொண்டால் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. உன்னுடைய தாய் அழுத உடனே உன்னுடைய கோபம் எல்லாம் பற்றி விட்டதா? அவள் வந்த நேரம் தொடக்கம் அழுகிறாள். தலைமுறையாக அழுது கொண்டுதானே இருந்தாள். அவளிடம் நீ கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் இல்லையா? உனக்கு உன்னை பழியுள்ளவளாக மாற்றினாலே அதை நீ கேட்க வேண்டாமா? அதைத்தான் ஆரம்பத்தில் கேட்டேன். தாயே, எனக்கு நான் விரும்பாத ஒரு அரசு பதவியை எதற்காக வேண்டி தந்தாய்? என்னடா சொல்லுகிறாய்? காலத்தானே நான் அத்தனையே செய்து பெற்ற தாயையே கேள்வி கேட்கும் அளவுக்கு வளர்த்து விட்டாய். நான் தாயிடம் கேள்வி கேட்க விரும்பவில்லை. அம்மா ரொம்ப அழுகிறார், அவரை நீங்கள் துன்புறுத்தக்கூடாது. அம்மா நீங்கள்
இருக்கைக்கு வாருங்கள். பரதனே, உனக்கு உன்னிலே கடும் கோபம் கொண்டிருந்த ஒரு தம்பி இருந்தான். அவனுக்கு லட்சுமணன் என்று பெயர். உன்னால் தான் தன் அண்ணனுடைய வாழ்க்கை வீணானது என்று அவன் நினைத்தான். பல இடங்களிலே உன்னோடு முரண்பட்டு இருக்கிறான். அந்த லட்சுமணன் இப்பொழுது உன்னோடு பேச விரும்புகிறான். அவையோருக்கு வணக்கம். எனக்கு ஒரு ஐயம் ஐயா. எனது ஐயம் என்னவென்றால், இத்தனை காவியங்களில் இத்தனை பாத்திரங்களை படைத்திருக்கின்றீரே, எதற்காக என்னை ஒரு முற்கோபியாக படைத்திருந்தீர்? நீ சொல்கின்ற இந்த தீர்ப்பு தான் அவருக்கான பதிலாக அமைகின்றது. ஏனெனில் பரதனை பற்றி எந்த குணத்தையும் நான் அறியேன். எனது முற்கோபத்தின் காரணமாக நான் பரதனை, அவனது சிந்தனையை, அவனது செயற்பாட்டை மிக இழிவாக, இந்த அரச பதவியை நான் சிங்கத்திற்கு கொடுக்கக்கூடிய இனிமையான உயர்வான உணவாகவும், எனது பரதனை நாயிலும் கடையின் என துட்டும் அளவிற்கு என்னை ஒரு முற்கோவியாக எதிர்த்து படைத்து, சூழ்பலகையும் ஒரு பெண்தானே, அவளின் மூக்கை அறுக்கும் அளவுக்கு என்னை என் முற்கோவியாக படைத்து, அனைத்து இடங்களிலும் பரதன் மன்னிப்பு கேட்க வருகின்றான். என்னை அவனை கொள்வதற்காக எனக்கு கொடுத்த தைரியத்தை, முற்கோபத்தனத்தை எதற்காக எனக்கு தந்தி? இத்தனை சகோதர பாகத்தையும் தந்த எனக்கு இதற்காக இந்த முற்கோபம், இன்று லக்குவனுக்கு முற்கோபம் இருக்கின்ற அந்த முற்கோப குணத்தை எதற்காக தந்தி? அந்த பதிலே ஐயனுக்கான பதிலாக அமையும் என நான் நம்புகிறேன். நீ கோபமாக இருந்ததுக்கு நான் வந்து சொல்லுறேன். சரி லக்குவனே, முற்கோபம் உனக்கு ஒரு லட்சணமாகத்தான் இருந்தது. முற்கோபத்தினாலே நீ பெரிய பாதிப்பு ஒன்றும் படவில்லை. சில வேளைகளிலே சில முழு அந்த அன்பு உனக்கு இல்லாமல் போகவில்லை. பரதன் உன்னை கண்ட பிறகு அதே சாந்தத்தோடு நிற்கிறான். அவனுக்கு இல்லை, அவனுக்கு உண்மையிலே கொஞ்சம் கூட கோபம் இல்லை. ஆனால் முற்கோபத்தை தவறென்று நினைத்துக் கொள்கிற நீ அந்த முற்கோபத்தை பல இடங்களிலே அவன் ஒன்றும் செய்யாமலே பிரயோகித்தாயே, அந்த பிரயோகம் தவறில்லையா? அந்த தவறுதான் ஐயா. அதான் எதற்காக என்னை அப்படி ஒரு பாத்திரமாக அவன் மேலேதான் நீ முற்கோபம் காட்டினாய் என்றால் பரவாயில்லை. சூர்பனகை அவள் சும்மா நின்றவளை மூக்கை அறுத்தாயே, அவள் கூட அதை பற்றி ஏதோ கேட்க வேண்டும் என்று நினைக்கிறாள். மனம் வருந்துகின்றேன் மாதுவே. அப்படி இல்லாவிட்டால் நீ மனம் கொடுத்திருக்க வேண்டி வந்தது. மூக்கறுத்தது இதை விட எவ்வளவோ பெற்றார். ராமனுக்கு கிடைக்காத பட்சத்திலே அடுத்த இலக்காக எனக்கு இருந்ததை நீயாகத்தான் இருந்தது. மன்னிக்க வேண்டும் லக்குவாணி, இந்த பக்கம் வா. உன்னுடைய இலக்கு இன்றைக்கு இலக்குவாணி. பரதன் சொல்கிறார், தான் நல்ல கானகன் செல்லவில்லை. நீ எத்தனை பேரை மிரட்டுகிறாய்? இங்கே இந்த சீடன் கூட திரும்ப திரும்ப உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த சீடன் எனக்கு ஏற்கனவே தெரியும். எந்த சீடனா? உனக்கு தெரியாதவர்கள் யார் வைக்க போகிறார்? அது மட்டும் இல்லை குருவே, இவனுக்கும் சீடிகளை நன்றாக தெரியும். பரதன் வந்து நிற்கிறான், லட்சுமணன் வந்து நிற்கிறான், சூர்பனகை நிற்கிறாள். உங்கள் 3 பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் பேசி தீர்த்துக் கொள்ளலாமே. அவள் கேட்பதிலே நியாயம் இருக்கிறது அல்லவா? ஒரு பெண் அல்லவா? கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் அவளுடைய மூக்கை அறுத்தாயே, அது மூக்கை அறுத்தாயே, அதுல என்ன நியாயம் இருக்கிறது என்று அவள் கேட்பதிலே சாயல் ஒன்றாக இருக்க முடியாது. அதற்கான பதிலை நீ சொல்வாயா? என் அண்ணன் சிறிதளவும் காமவயப்படக்கூடாது. அவளது பொய்யான அழகை நம்பி எனது அண்ணன் சிறிதளவு கூட காமவயப்படக்கூடாது. எனது அண்ணியின் நலனை எண்ணியே அவளது மூக்கை அறுத்தேன். ஆனால் மூக்கு நல்லபடி இருக்கிறதே. மாயக்காரி தானே. வெட்டி ஒட்டிய மூக்கு மாதிரி இருக்கிறதா? இல்லை குருவே, ஐயா. இல்லை குருவே, பெண்கள் மூக்குத்தி ஊத்துவார்கள், இவளுக்கு மூக்கே குத்தியாக இருக்கிறார்.
பாதிக்கப்பட்டவள், அவளை எல்லாரும் கொடுக்காதீர்கள், நீ போய் இரம்மா. இப்பொழுது உங்கள் 2 பேரோடும் தொடர்பு பெற்ற ஒருவன் இங்கே உங்களை சந்திக்க விரும்புகிறார். லட்சுமணன், பரதன் என்கின்ற 2 பேரையும் சந்தித்தவன். அந்த சந்திப்பிலே பல உணர்ச்சி வயப்பாடுகளை உண்டாக்கியவனாகிய குகன், நீங்கள் 2 பேரும் ஒன்றாக நிற்பது கேள்விப்பட்டு வந்துவிட்டால் அவனை நீங்கள் சந்தித்து பேசுங்கள். நல்லா களைச்சு போனார் கூட தெரியுது, அமைதியா இருக்கு. நான் என்பது மீன் தேன் ஏதாவது கொண்டு வந்திருக்கிறீரா? அப்படி ஏதாவது தாருங்க, நாங்கள் மறைவில வைத்து கொண்டு வந்தேன். ஐயாவுடைய சீடன் மறைந்திருந்து என்னை வாங்கி அதை அறிந்து விட்டார். எனக்கு தெரியாமலையா? என்ன ஆலையால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? வரவில்லை ஐயா. லட்சுமணனிடம் என்ன கேட்க விரும்புகிறாய்? பரதனிடம் என்ன கேட்க விரும்புகிறாய்? சொல். நான் பரதனிடம் கேட்கிறதை விட ஐயாவிடம் படைத்தவரிடம் ஒரு கேள்வி முதல் நான் கேட்கிறேன். என்னவென்றால் என்னை ஒரு வேட்டுவ குடத்தவனாக காட்டி அந்த வேட்டுவ குல பண்பிலிருந்து அசாதாரணமான ஒரு நிலையிலே என்னை வைத்து அந்த நிலையிலே வைத்து என்னை காட்டி ஒரு ஒப்பற்றவனாக காட்டிவிட்டு பின்னர் அந்த பரதன் இதற்காக வருகிறான் என்ற உண்மை நிலையினை, உண்மையின் ஒரு பக்கம் இருக்க நான் என்னை உயர்த்தி காட்டி அவருடைய உண்மையை புரிந்து கொள்ளாது அவன் மீது கோபம் கொள்ளும்படியாக வெற்றி ஜாட்பனாமல் சரி. அப்ப குகன் பரதனை நான் குறை கண்டு அவனை ஒரு குற்றவாளியாக காணும்படியாக அவனை கங்கையாற்றுக்கு ராமபிரான் மீது படையெடுத்து வருகிறான் என்று உணரும்படியாக என்னை ஏன் அப்படி ஒரு நேரொன்று இருக்கின்ற பொழுது என்னை இவ்வளவு உயர்த்தி காட்டிவிட்டு என் அந்த குறையை விட்டீர்கள் சிறிதளவு என்று சொல்லித்தான் நான். உன்னுடைய கேள்விக்கு பதில் உனக்கு பக்கத்திலேயே நிற்கிறது. பரதனை உனக்கு எதிரியாக கருதல் பண்ணுகிறது நான் அல்ல. நீ ஆரம்பத்திலேயே லட்சுமணனை சந்தித்தாய். லட்சுமணன் பரதன் மேலே கோபத்திலே இருந்தவன். நடந்த வரலாறை எல்லாம் அவன்தான் உனக்கு சொன்னான். அவன் சொல்லுகிற பொழுது பரதன் செய்த தீங்கு இது என்பது போல உனக்கு சொல்லி இருக்கிறான். நீ படிப்பறிவுகளை குறைந்தவன். அதனாலே உனக்கு அந்த கருத்து ஆழ்மனதிலே இருந்து பரதனை கண்டவுடனே உனக்கு கோபம் வந்ததே தவிர நான் இதிலே ஒரு கைவண்ணமும் பண்ணவில்லை. லட்சுமணனுடைய வேலையாலே உன் மனதிலே விளைந்த பகை பரதனை கண்டதும் கோபமாக கிளம்பியது. அது கூட பிறகு மாறிவிட்டபடியினாலே உனக்கு அதிலே இழுக்கில்லை என்றே நான் கருதுகிறேன். சரி ஐயனே, எனக்கு ஒரு ஐயம். அது என்னவெனில் 14 ஆண்டுகள் காடு போகின்றோம். எனது அண்ணனுடன் செய்தியை அனுப்பினீர். இதற்காக என் மனைவியை பிரித்து வைத்தீர். என் அண்ணனை கனிமூல் அனுப்பினீர் 14 வருஷம். எதற்காக என்னை பிரித்து வைத்தீர்? நீ இப்படி ஒரு எண்ணத்திலே தான் போயிருக்கிறார். இவ்வளவு நயவஞ்சகம். அது நான் படைத்த லட்சுமணன் தானாக மனைவியை விட்டு போனவன்.
இந்த கலியுகத்துக்கு வந்த காரணத்தினாலே உனக்கு இப்படியான எண்ணங்கள் வரப்பார்க்கிறது. அதை நான் அதில் விரைவாக உன்னை நான் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் என்று கவலைப்படாதே. இந்தம்மா முற்பலகை இடையில் வந்து விடுவான் என்று நினைத்திருந்தான். ஆனால் அது திருப்புமுனையாய் மாறியது. அது அவள் பிரச்சனை. அதாவது தன்னையாவது நீ ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தாயாம், அது திருப்பு முனையாக மாறிவிட்டது என்கிறார். உண்மை காதலுக்கு முன்னால் பொய்க்காதல் எல்லாம் புஷ்பமாகி விடுவது. சரி இலக்குவனா, நீதான் தவறு செய்து விட்டாய். என்னுடைய பரதனை பிழையானவன் என்று சொல்லி நீதான் சொல்லிவிட்டாய். ஏனப்பா சொன்னாய்? நான் பரதனை காணவில்லை. நான் நினைத்தேன் கைகேயின் எனது அன்னையின் முழு குணங்களும் பரதனுக்கு இருக்கும் என நான் பிழையாக எண்ணிவிட்டேன். அந்த பிழையான எண்ணம் தான் பரதன் மீது எனக்கு ஒரு கெட்ட எண்ணத்தை விதைத்தது. அதை எண்ணி நான் கைலாசத்தில் வருந்தாத நாட்களே இல்லை. குருவே, கைலாசத்தை நீ விடுவதாக குருவே, இந்த குகன் அவர்கள் போவதற்கு முன்னதாக அவருடைய தலையில் இருக்கிற பறவை ஒன்றை அவர் ஞாபகமாக தருவாரான்னு கேட்டு சொல்லுங்க. உனக்கு யாரிடமாவது ஏதாவது வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அது போற பொழுது கேட்கலாம். இப்பொழுது நீங்கள் 3 பேரும் இருக்கைக்கு பாருங்கள். ராவணனாரே, நீங்கள் ஒலிபெருக்கிக்கு பாருங்கள். உங்களை சந்திக்க வேண்டும் என்று உங்கள் மகனும் தம்பியும் வந்திருக்கிறார். வீடனும் இந்திரசித்தனும். குருவே, இப்பொழுது பேசுவார். குருவே, என் தந்தையோடு எனக்கு கதை இல்லை. உங்கள் மீது தான் எனக்கு கடும் கோபம் இருக்கிறது குருவே. என்னென்று சொன்னால், இந்த கதையிலே ஹீரோவாக ராமனை படைத்திருக்கிறீர்கள். அவருக்கு ஒரு அழகான மனைவியை கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த கதையிலே ஒரு வில்லனாக என்னுடைய தந்தையார் ராவணனை படித்திருக்கிறீர்கள். ஆனால் கதையை படைக்கின்ற கலாசிரியர்கள் என்ன எண்ணுவார்கள் என்றால், வில்லனின் மகனுக்கு 3-4 பெண்களை கொடுத்து அவர்களை உல்லாச விடுதிகளுக்கும் பாப்பிலும் பீச்சிலும் சுத்த விடுவார்கள். ஆனால் நீங்கள் கடைசி வரை என் கண்ணில் ஒரு கண்டோசை காட்டாமல் கையடிக்க வைத்து விட்டீர்கள். எண்ணங்கள் எப்படி மாறுகிறது. எவ்வளவு சீக்கிரம் உங்களை அனுப்பி வைக்க வேண்டுமோ அப்படி அனுப்பி வைப்பது நல்லது என்று நினைக்கிறேன். இல்லாவிட்டால் இங்கேயே ஆபத்துகள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உன்னுடைய கேள்விக்கு நான் கடைசியாக பதில் சொல்கிறேன். உன்னுடைய தந்தை இருக்கிறார். நீ வந்து கெஞ்சினான், சீதையை விட்டு விடு என்று கெஞ்சினான். அப்பொழுது கூட விடாமல் என்ற தந்தையாயிட்டே அவர் மேலே உனக்கு கோபம் இல்லையா? கோபம் இருக்கிறது ஐயா. இருப்பினும் தந்தை அல்லவா? எவ்வாறு மகன் தந்தை மீது கோபப்பட முடியும்? அப்படி இருப்பினும் நான் அதற்கான அறிவுரைகள் அச்சந்தர்ப்பத்தில் வழங்க தவறவில்லை. ஆனால் உன்னுடைய சித்தப்பன் சொன்னானே நிறைய அறிவுரைகளை, அவனுக்கு உங்களை விட சித்தப்பன் மீது அதிக கோபம் இருக்கிறது. ஏனென்றால் என் தந்தை என்னை விட என் சித்தப்பனை தன் மகனாக தூக்கி சீராட்டி உணவூட்டி வளர்த்தவன். ஆனால் அவன் நட்ப பதவிக்காக ஆசைப்பட்டு கட்சி மாறி போனானே, அவன் மீது அவனை பற்றி கதைக்கிறீர்களா? இங்கே நீ இவ்வளவு கோபப்படுவதாய் வீடனன் பாவம் ஒரு அப்புராணியாக இருக்கிறார். வீடனாரே, உங்களுக்கு ஏதாவது பிள்ளை இப்படி கோபிக்கிறானே, உங்களுக்கு கவலை இல்லையா? அவன் அண்ணனின் மகன் தானே, அதனால் கவலை இல்லை. நான் உனக்கும் கும்பகர்ணனுக்கும் நெடுநாளாக ஆதரித்து உணவளித்தேன். ஆனால் என்னுடைய தம்பி கும்பகர்ணன் எனக்கு அறிவுரை சொன்னான். ஆனால் இந்த 10 தரங்களில் அது ஏறவில்லை என்று நான் உணர்கிறேன். ஆனோ வென்றவர் அழகில் கற்புடை யானை குத்திய தீர்த்தியோ வானமும் மையமும் புகழ்ந்த வான்புகள் போனதோ என்று கேட்டான். ஆனால் நான் சொன்னேன், உன்னால் சண்டைக்கு போக முடியவில்லை என்றால் நீ குடங்குடமாய் கல்லை குடித்து விட்டு படு என்று சொன்னேன். ஆனால் அவன் அந்த நேரத்திலே தான் இந்த பூலோகத்துக்கு ஒரு செய்தியை சொன்னான். தமிழ் இலக்கிய பரப்பிலே, தமிழ் மக்கள் வாழ்வியல் வரலாற்றிலே முதலாவது தற்கொலை தாக்குதலாளியாக அவன் சாவை நோக்கி சென்று எனக்காக உயிரை கொடுத்தான். ஆனால் நீ என்னுடைய எதிரியாக இருக்கின்ற ராமன் பக்கம் வான்பலியாக சென்று உயிர்ப்பித்தே கண்டதும் அல்லாமல் எங்கள் அரக்கர் குலத்திற்கு ஒரு மாதை கற்பித்து
பிள்ளை இப்பொழுது கூட உன்னை குற்றம் சொல்ல விரும்பாமல் நிற்கிறான். அதுதான் அவன் வந்து இனி சீதையை விடுவதுதான் நம் இனத்துக்கு நல்லதென்று பேசியும் நீ விடவில்லையே. நீ ஒரு உத்தமமான தந்தை ஆவாயா? நான் உத்தமமான தந்தையா இல்லையா என்பது ஒரு பக்கம் வைத்துக் கொள்வோம். ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு நான் எந்த குறையும் விடாமல் தானே வளர்த்திருக்கிறேன். இந்திரஜித்தா, ஆனால் என்னதான் இருந்தாலும் தந்தைக்காக சென்று போர்க்களத்திலே முண்டமாகி நீ சென்று விட்டாய் என்று நான் கேள்விப்பட்டு மிகுந்த வேதனைப்பட்டேன். ஆனால் அந்த மிகுந்த யாகத்தை மட்டும் நிறைவேற்றி இருந்திருந்தால் என்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் வரவிருக்கும். அதற்கு சதி செய்து விட்டாலும் சித்தப்பன் வீடனாரே தர்ப்பணம் மகனுமாக சேர்ந்து உங்களை ஓரம் கட்டுகிறார். நான் கேட்கிறேன், நீங்கள் அண்ணனை விட்டு போனீர்கள் அல்லவா? ஏன் போனீர்கள் என்று அண்ணனுக்கு சொல்லுங்கள். ஏனென்றால் நான் அவருக்கு எவ்வளவோ எடுத்து கூறினேன். மாற்றான் மனைவியை கவர்வது தவறு, அது அழிவின் விளைவில் கொண்டு வந்திருக்கும். பெண்ணாலே நாசமாய் போனவர்கள் எத்தனையோ பேர் இந்த பூலோகத்திலே உள்ளார்கள் என்று எவ்வளவு எடுத்து கூறியும் அவர் கேட்கவில்லை. அதனால் அறத்தின் பால் சென்றேன், ராமன் பால் சென்றேன். அதன் காரணமாக அறத்தின் பால் சென்றால் பேசாமல் இருந்திருக்க வேண்டியதானே. எங்கள் இளைஞருடைய அந்த இலக்குகளை எல்லாம் இவர்தான் அந்த எங்களுடைய அரக்கர்களுக்கே என்று சில மாயைகள் இருக்கின்றன. அந்த மாட படர்களுக்கு தெரியாது. ஆனால் உடன்தான் எல்லாவற்றையும் காட்டி கொடுத்து விட்டார் என்கின்ற பொழுது, என்னுடைய சொந்த தம்பியை எனக்கு சரி செய்து விட்டார் என்கின்ற பொழுதுதான் எனக்கு இந்திரசித்தனே, ஆரம்பம் முதல் சீதையை விடக்கூடாது, சீதையை நாம் வைத்திருக்க வேண்டும் என்று ராவணனுக்கு தூண்டுதல் செய்தவன் நீ. கடைசி நேரத்திலே நீ போய் அடி வாங்கிய பிறகு சீதையை விட வேண்டும் என்று சொன்னாயே, அது சரியா? இல்லை குருவே, அது பிழைதான். இருப்பினும் எனக்கு அந்நேரத்தில் ஆரம்ப கட்டத்தில் எனக்கு அந்த சிந்தனை தோன்றவில்லை. இறுதியிலும் நாங்கள் போரிட்டு என் தந்தை அவமானப்படுவதை நான் விரும்பவில்லை. அதனால் தான் நான் தந்தைக்கு அந்த நேரத்தில் தனியை அறிவுரை சொல்ல வேண்டிய நேரிட்டது. குருவே, எனக்கு இன்னொரு கவலை இருக்கிறது குருவே. ஆரம்பத்தில் கம்பராமாயணத்திலே என்னை ஒரு போர் வீரனாக, பலம் பொருந்திய போர் வீரனாக, வில்லுக்கு முன்னிற்கும் வீரன் என்றெல்லாம் கூறினீர்களே, கடைசியாக இந்த வானர சேனைகள் பார்த்து ஆடும் அளவுக்கு சித்தப்பாவை காட்டலாம். இல்லை குருவே, கடைசி வரை நீங்கள் என்னுடைய கண்களில் ஒரு கண்டாசை கூட்ட காட்டாதால் என் கைகள் நடக்குகின்றது. அதெல்லாம் சித்தப்பாவை காட்ட துடிக்கிறது. உன்னுடைய நிலை எனக்கு புரிகிறது. நீ உன்னுடைய இருக்கைக்கு வா, சித்தப்பாவை கூட்டிக் கொண்டு போ. அதை இப்பொழுது உனக்கு வேண்டாம். கூட்டிக் கொண்டு போய் வீட்டிலே சேர்க்க வேண்டும். இப்பொழுது கேள்வி, ராமனே நீங்கள் இந்த பக்கத்துக்கு வாருங்கள். ராமனும் ராவணனும் சந்தித்து பேச வேண்டும் என்று பல பேர் விரும்புகிறார்கள். ஆகவே ராமன் வந்து ராவணனோடு பேசலாம். என்னை ஒரு கண்ணியர் இல்லாத தலைவராகவும் வாரணம் பொருதமாகும் வரையினை எடுத்ததோடும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் எல்லாவற்றையும் இழந்து இன்று போய் போர்க்கு நாளை வா என்று சொல்லுகின்ற பொழுது நீ என்ன செய்திருக்க வேண்டும்? நீ இன்று போய் நாளை போருக்கு வருகின்ற நிலையிலே நீ உன்னை தயார்படுத்திய நிலையிலே என்னை பற்றிய உணர்வை நீ எவ்விதம் அறிந்து கொண்டாய் ராவணா? உனக்கு ஏதாவது சிரிப்பு நோய் இருக்கிறது? இந்த மாநிலம் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், வாலிமலையிலே விட்ட உலையை என் மூலம் சரிக்கட்ட பார்த்திருக்கிறார். வாலிமலையிலே ஒளிந்திருந்து வாலிக்கு அம்பு விட்டபடியினால் இவர் வீரத்திற்கு இழுக்கு ஏற்பட்டு விட்டது. அந்த இழுக்கை நிவர்த்தியத்தான் எனக்கு உயிர்ப்பிக்கப்பட்டது போல அவர் நாடகமாடி இருக்கிறார். இதுதான் உண்மை. உண்மைதான். என்னை படைத்தவரே, இந்த உலகத்திலே என்னை படைத்து எல்லா அம்சங்களும் பொருந்தியவனாக என்னை ஒரு உதாரண புருஷனாக படைத்த நீங்கள் இந்த பூமியிலே எனக்கு சில வடுக்களை தந்திருக்கின்றீர்கள். வாலியை மறைந்திருந்து கொன்றான் ராமன் என்கின்ற குற்றச்சாட்டை இன்றும் நிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்?
குருவே, என்னை ஏன் அவ்வாறு படைத்தீர்கள்? என்னுடைய மனைவியை, என்னுடைய சொந்த மனைவியை, மனைவி என்றாலே சொல்ல மனைவிதான். இளவன் மனைவியை உலகத்திலே இப்படி ஒரு அடையை கொடுக்கின்றார்கள். கவி சக்கரவர்த்தி அவர்களே, என்னுடைய சொந்த மனைவியை தீக்குளிக்க செய்தேன் என்கின்ற ஒரு வசையையும் சொல்லுகின்றார்களே, இந்த வசையை எல்லாம் எமக்கு ஏன் கொடுத்து எம்மை படைத்தீர் நாதரே? நிச்சயமாக உங்கள் எல்லோருடைய கேள்விக்கு நான் பதில் சொல்வேன். அதற்கு முன்பு பாத்திரங்களாகிய நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை, உரையாடல்களை நடத்துவதுதான் பொருத்தம் என்று படுவதால் தான் இப்பொழுது பதில் சொல்லாமல் இருக்கிறேன். நீங்கள் இருவரும் பேசிக்கொள்ள அதிகம் ஒன்றும் இல்லை என்று கருதுகிறபடியால் அடுத்ததாக கூனியையும் சூர்ப்பனகையையும் மீண்டும் மேடைக்கு அழைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் ராமாயணத்தை திசை திருப்பிய முக்கியமான பாத்திரங்கள். இதிலே யாருக்கு முதலிடம் என்று ஒரு ஐயப்பாடு உங்களிலே சில பேருக்கு வரலாம். நீங்கள் சூர்ப்பனகையாலே ராமாயணம் நடந்தது என்று கருதுகிறீர்களா, கூனியாலே நடந்தது என்று கருதுகிறீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்டால் உங்கள் 2 பேருடைய கருத்து எப்படி இருக்கு? நிச்சயமாக எய்தவன் இருக்கு அம்பை நோவானே. நான் என்ன பிழை செய்தேன்? என்னில் எந்த பிழையும் இல்லை. முதலாவது பிழை அடியத்திவேகமான பிழையே ராமனிடம் தான் இருக்கிறது. ராமன் செய்த பிழையை தவிர ராமன் முதல் வார்த்தையை கூறியிருந்தால், நான் திருமணமானவன் என்று கூறியிருந்தால், நான் அந்த இடத்தை விட்டு மனம் திருத்தி சென்றிருப்பேன். அவன் அப்படி சென்றாயா? பிறகு தெரிந்த பிறகு சென்றாயா? அவன் நாடகம் ஆடினார். அதனால் தான் அவருடைய வார்த்தைகளில் நான் மயங்கி விட்டேன். கூனி, சூர்ப்பனகை வந்த பிறகு ராமாயணம் உயிர் பெற்றதா, நீ வந்த பிறகு ராமாயணம் உயிர் பெற்றதா? நான் வந்த பிறகுதான் ராமாயணம் உயிர் பெற்றது. நான் பரதனுக்காக அந்த அரசுரிமையை பெற்றுக் கொடுக்க முயற்சி செய்திருக்காவிட்டால் ராமன் காட்டுக்கு போயிருக்க மாட்டான். ராமன் காட்டுக்கு போயிருக்காவிட்டால் சூர்ப்பனகையை சந்தித்திருக்க மாட்டான். ஆகவே நான் அந்த இடத்திலே பரதனுக்கு அந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொடுக்க முயற்சித்தமைதான் கதையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியது. அதனாலேதான் ராமன் உயிர் பெற்றான். அதனாலேதான் ராமன் மீது தாங்கள் பெற்றுக்கொண்டு ராமாயணத்தை பாடுகிறோம். உங்கள் 2 பேரையும் பற்றி கொடியவர்கள் என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அது பற்றி நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீர்கள்? இன்னும் திருந்தவில்லை போல்தான் இருக்கின்றது. சூர்ப்பனகை ஆகிய என்னை நீங்கள் கொடியவனாக படைத்து என்னை ஒரு தீய பாத்திரமாக இவர்கள் சித்தரிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு சில கட்டத்திலே கம்பராகிய நீங்கள் என்னுடைய அழகை கண்டு என்னுடைய விதந்த இடங்களை நான் பேசியிருக்கின்றேன். ஆனால் அதனை பூரணமாக அனுபவிக்க முடியாத நிலை. ஏனென்றால் அந்த தீய குணங்கள் என்னை தடுத்திருக்கின்றன. என்னிலே சுமத்தப்பட்ட பலிகள் தீய குணங்கள் அவற்றிற்கு தடையாக இருக்கின்றன. நீ கெட்டவளா நல்லவளா? தற்பொழுது இங்கிலிருந்து நல்லவளாக மாற வேண்டும் என்றுதான் உங்களை நல்ல கெட்டவள் கெட்ட நல்லவள். இன்றிலிருந்து நீ நல்லவளாக மாறுகிறாய். உன் இருக்கைக்கு போ. கூனி, உன்னிடமும் அதே கேள்வியை கேட்கிறேன். நீ நல்லவளா கெட்டவளா? கெட்டவளாகத்தான் இருந்தேன். கடும் நடுக்கமா இருக்கு. நரம்பு தளர்ச்சி அவர்களுக்கு. நீ கெட்டவளாக இருந்தேன் என்றால் இப்பொழுது நல்லவளாக மாறிவிட்டாயா? இப்பொழுது உன் மனதிலே எந்த வஞ்சகமும் இல்லை. ராமனை கண்டால் நீ இப்ப என்ன செய்வாய்? ராமனை கண்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன். அவ்வளவுதான். கேட்க மாட்டீங்களா? நீயும் உன் இருக்கைக்கு செல். இல்ல பரதனை காட்டுக்கு அனுப்பி ராமனுக்கு நாட்டாட்சியை கொடுத்து இன்னும் ஒரு குழப்பம் கேட்டுப்பாங்க. பெரியோர்களே, ராமன் கம்பனாகிய என்னுடைய பாத்திரங்கள் தங்களுடைய மனக்கருத்துக்களை ஒருவரோடொருவர் தெரிவித்தார்கள். அதில் முரண்பாடுகள் இருந்தன, கோபம் இருந்தது, அன்பு இருந்தது, பாசம் இருந்தது, சோகம் இருந்தது. இவை எல்லாவற்றையும் பார்த்து நாங்கள் எல்லோரும் செலுத்து போனோம். எல்லா பாத்திரங்களும் தங்களுக்குள்ளே உரையாடியதை விட கம்பனிடம் நாங்கள் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறார்கள். நானும் மேலுலகத்திலே இருந்து வந்து அவர்களும் வந்திருக்கிறபடியால் அந்த வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது கட்டாயமாகிறது. ஆகவே இப்பொழுது அவர்கள் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன்.
ஒவ்வொருவராக இந்த பக்கத்திலே இருந்து எழுந்து வந்து கம்பரிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை சுருக்கமாக கேள்வி. படைத்தவரே, நாம் மீண்டும் முதல் கேட்டதைத்தான் உங்களிடம் கேட்கின்றேன். சர்வ வல்லமையுடைய உதாரண புருஷராக எம்மை இந்த உலகுக்கு படைத்த நீர், இந்த புலோகத்தில் இருக்கின்றவர்கள் என்னை ஒரு அவதூறாக பார்க்கின்ற வகையிலே வாலியை மறைந்திருந்து கொன்ற செய்தியையும் அந்த சம்பவத்தையும் என்னுடைய மனைவியினை தீக்குளிக்க செய்த சம்பவத்தினையும் சுட்டிக்காட்டி என்னை வைத்து பல நிகழ்ச்சிகளை நடாத்தி கம்பர் படைத்த பாத்திரத்திலே ராமனிடத்தை இத்தகைய குறைபாடுகள் இருப்பதை சுட்டிக்காட்டி பேசிக் கொண்டிருக்கின்றார்களே, இவ்வாறு என்னை படைத்ததற்கான காரணம் யாது படைப்பாளர்களே? ராமனே, நீ 2 கேள்வியை கேட்கிறாய். வாலிபதியை செய்ய வைத்து எனக்கு ஏன் இழுக்கு ஏற்படுத்தினாய், சீதையை தீக்குளிக்க வைத்து எனக்கு ஏன் இழுக்கு ஏற்படுத்தினாய் என்று 2 கேள்வியை கேட்டிருக்கிறாய். ராமா, நான் உனக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நீ கேட்டிருக்கிற கேள்விகள் எல்லாம் மிகப்பெரிய கேள்விகள். அது நான் உன்னோடு தனியே பேச வேண்டும். ஆனால் பொதுப்படையாக இந்த சபையும் அறிவதற்காக சொல்வதானால் அந்த 2 சம்பவங்களாலும் உன் மதிப்பு உயர்ந்ததை தவிர தாழ்ந்ததில்லை. வாலிபரையை நீ செய்தது என்பது மிக நுட்பமான ஒரு விஷயம். இந்த உலகத்திற்கு மானுட சட்டை தாங்கி கடவுள் வந்தாலும் சில நேரங்களிலே தடுமாறுவான் என்பதை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த பூலோகம் என்பது நன்மை தீமை கலந்த உலகம். அதனாலே இதற்கு மிஸ்ர பிரபஞ்சம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தனியே நன்மை என்றோ தனியே தீமை என்றோ இந்த உலகத்திலே ஒன்று கிடையாது. வாலிபரை போன்ற குற்றங்களை உன்னிலே நான் பதிவு செய்திருக்காவிட்டால் உன்னை இந்த உலகம் ஒரு மானுடனாக பார்க்காமல் வெறும் தெய்வமாகவே பார்த்திருக்கும். காவியத்தினுடைய சுவை குன்றி இருக்கும். அதனால்தான் நீயும் சில தவறுகள் இழைத்தது போன்ற காட்சிகள் சிலவற்றை அமைத்தேன். ஆனால் அதிலே நீ தவறிழைத்தாய் என்பதை நான் நிரூபணம் செய்யாமல் மிக கெட்டித்தனமாக அதிலே உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். சீதையினுடைய தீக்குளிப்பும் அப்படித்தான், வாலிபரையும் அப்படித்தான். ஆகவே அந்த 2லும் உனக்கு நான் இழுக்கு ஏற்படுத்தி இருந்தேனேயானால் இன்றைக்கு கம்பனுக்கு விழா நடக்காது. ராமனுடைய பெருமை குன்றி இருக்குமானால் இன்றைக்கு இந்த தென்மராட்சி நாட்டிலே கம்பனுக்கு விழா நடக்கிறது என்றால் உன்னுடைய பெருமை குன்றவில்லை என்றுதான் அர்த்தம். ஆகவே நீ உன் கவலையை துறந்து விடு. வாலிபரைக்கும் சீதை தீக்குளிப்புக்குமான சரியான நியாயங்களை இன்னொரு இடத்திலே உன்னை சந்தித்து நான் சொல்வேன். இனி அடுத்தவர் வந்து தன் கேள்வியை கேட்கலாம். ஐயனே, எனக்கான பதில்களை ஏற்கனவே வழங்கிவிட்டீர். ஆனாலும் பொதுவான ஐயங்கள் சில எனக்கு உள்ளன. எனது பாத்திரத்தை தவிர்ந்த ஐயங்கள். நான் சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது நான் நினைக்கின்றேன், 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ரைட் சகோதரர்கள் மேலே வந்தார். அவர் வந்து என்னிடம் தான் விமானத்தை கண்டுபிடித்தேன், பல அறிவியல் சாதிகள் வந்து நான் அதை கண்டுபிடித்தேன், இதை கண்டுபிடித்தேன் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே நீர் எவ்வாறு அந்த அறிவியலை உணர்ந்து விமானம் என்றால் விமானம் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட போது முதல் நின்ற இடத்தில் இருந்து பாய்ந்தார்கள். அப்படி அவர் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வளர்ந்தது இந்த விஞ்ஞானம். ஆனால் நீர் எவ்வாறு விமானத்தை கண்டுபிடித்து விமானம் ஓடித்தானது ஏற வேண்டும் என்று அதற்காக பாடல்களை அமைத்திருந்தீர். எனக்கு இருக்கின்ற சந்தேகம் என்னவென்றால், அப்போது நமது தமிழர்களின் விஞ்ஞானம் வானை முட்டும் அளவுக்கு வளர்ந்திருந்ததென்றால் அவர்களின் கண்டுபிடிப்புகள் எங்கே சென்றது, அவர்களுடைய தத்துவங்கள் எங்கே சென்றது? ஏனெனில் இன்று அனைத்து தத்துவங்களையும் கண்டுபிடித்தவர்கள் மேற்கத்தைய யூத இனத்தவர்களாக காணப்படுகின்றார்கள். இந்த தமிழர்களின் கண்டுபிடிப்புகள், தமிழர்களின் தத்துவங்கள் எங்கே மறைந்து சென்றன என்று எனக்கு மிகப்பெரிய ஒரு தலை முட்டுமளவான ஒரு ஐயம் இருக்கின்றது. உன்னுடைய சந்தேகத்தை ரசிக்கிறேன். நீ ஒரு அறிவியல் மாணவனாக இருக்க வேண்டிய ஒருவன். உன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி சில கேள்விகளை கேட்கிறாய். அன்றைக்கே விஞ்ஞான வளர்ச்சியை நான் காவியத்திலே பதிவு செய்தேன். அந்த வளர்ச்சியெல்லாம் என்ன ஆயிற்று என்று கேட்கிறாய் அல்லவா? உங்களை போன்ற பல பேர் விஞ்ஞானம் பற்றி அறிவியல் பற்றி ஒரு தவறான முடிவெடுத்திருக்கிறார்கள். அறிவியல் என்பது
ஒரு புள்ளியில் இருந்து நேர்கோடாக வளர்ந்து கொண்டு போகிற விஷயம் என்று நினைக்கிறார்கள். அது தவறு. இந்த உலகத்திலே எல்லாமே ஒரு வட்டமாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு இடத்திலே தொடங்கி பழையபடி அது தன் முதலிடத்துக்கு வருவதுதான் எல்லாவற்றுக்கும். ஒரு நாளை பார்த்தேயானால் தெரியும், ஒரு வருடத்தை பார்த்தால் தெரியும், தொடங்குகிற இடத்திலே திருப்பி வந்து நிற்கும். ஒரு காலத்திலே நம்முடைய பகுதியிலே அந்த செய்திகளை வைத்துத்தான் நான் காவியம் படைத்தேன். பல விஞ்ஞான முன்னேற்றங்கள் இருந்தன. அது உச்சமாக இருந்த நிலையிலே தான் நான் படைத்த காவியத்திலே பறக்கிற ரதங்கள் போன்றவற்றை படைத்தேன். பிற்காலத்திலே என்ன ஆயிற்று என்றால் அது கால ஓட்டத்திலே அது வட்டமாக திரும்ப கீழே வந்து இன்றைக்கு நம்மிடம் அந்த வளர்ச்சி இல்லை. வேறு சில இனத்திடம் அந்த வளர்ச்சி இருக்கிறது. இதையே நீ இன்னும் சில காலம் கழித்து வந்து பார்த்தால் அவர்களிடம் அந்த வளர்ச்சி குன்றி நம்மிடம் வளர்ச்சி கூடியிருக்கும். இது ஒரு சக்கரம் போல நடக்கிற விஷயம். ஆகவே என் காலத்திலே இருந்த வளர்ச்சியை பதிவு செய்தேன். இன்றைக்கு அது கால ஓட்டத்திலே மெல்ல மெல்ல குறைந்திருக்கிறது. மீண்டும் கூடும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உனக்கு நான் சொல்ல விரும்புகிற பதிவு. கவி சக்கரவர்த்தி அவர்களே, நான் தற்பொழுது கைலாசத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே உங்களுடைய அத்தியாயத்தில் நான் பட்ட இன்பங்களையோ துன்பங்களையோ மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்பாத காரணத்தினால் தற்பொழுது உங்களுடன் கேட்பதற்கு என்னிடம் எந்த கேள்வியும் இல்லை என்பதை தாமையிடம் தவிர்த்து. எனக்கு ஒரு சந்தேகம், வைகுந்தத்தில் இல்லாமல் கைலாசத்துக்கு ஏன் போறார்? அவருக்கு கைலாசம் விருப்பமாக இருந்தால் அவர் ஏன் அது கிடைக்கிறது? இனி அடுத்த பாட்டு பூனி வந்து தன் கையிலே வைக்கிறான். அம்பரே, துன்னரும் கொடுமர பூனி என்றும் மூவுலகுக்கும் தீமை விளைவித்தவள் என்றும் என்னை பாடி ஏன் அப்படி பாடினீர் என்று நான் கேட்டபோது உன்னுடன் இருந்த குணத்தை தான் நான் பாடினேன் என்று கூறினேன். அப்படியான ஒரு பாத்திரமாக என்னை படைப்பதன் மூலம் எதனை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் கருதி அதனை மட்டும் எனக்கு அதாவது விதிவிலக்குகளை தவிர்த்தால் அகம் புறம் என்கின்ற ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. சில பேருடைய புறம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அகம் இருக்கும், அகம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் புறம் இருக்கும். உன்னை நான் பூனி என்று சொன்னதற்கு காரணம் உன்னுடைய உடம்பை கிண்டல் செய்வதல்ல நோக்கம். உன்னுடைய மனதிலே கோணல் இருந்தது என்பதை சுட்டுவதற்காக உன்னுடைய அகக்குற்றத்தை உன்னுடைய புறத்திலே வைத்து நான் காட்டினேன். அதன்படி நீ கெட்டவளாகவே இருந்தாய், நல்லவற்றை இழந்தாய், ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ளே பகை மூட்டினாய். இவையெல்லாம் செய்தபடியால் உன்னை நான் துன்னரும் கொடுமன கூனி என்று சொன்னது நீ நன்றாக கவனித்துக்கொள். உடலை சுட்டவில்லை, மனதை சுட்டினேன். கொடு மனக்கூனி என்றேன். அந்த மனக்கூனியாக நீ இருந்தது உண்மை. அதனால் தான் இத்தனை காவியத்தினுடைய தீமைகளும் நிகழ்ந்தது. உன்னை நான் அப்படி சொன்னதிலே எந்த தவறும் இல்லை என்று நினைக்கிறேன். ராமன், ஒப்பற்றவனாகிய ராமன் ஒரு கடவுளுக்கு நிகரானவராக அந்த ராமனை படைத்து பரதனை நல்லவன் என்று உணர்ந்த பின்னர் அவன் கால்களிலே விழுந்து தொழுத பின் 1000 ராமருக்கு சமனானவன் பரதன் என்று நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். ராமனை விட 1000 மடங்கு உயரமானவன் பரதன் என்று சொன்னதனுடைய காரணம் என்ன என்பது குவனே, இதிலே ஒன்றும் சிந்திப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஒவ்வொருவருடைய மனதிலேயும் ஒரு அளவுகோல் இருக்கிறது. அந்த அளவுகோல் தான் அவர்களுடைய மனத்தினுடைய கதாநாயகன். ராமனை பொறுத்தளவிலே, குகனை பொறுத்தளவிலே அவன் மனதிலே இருந்த அளவுகோல் என்பது ராமன் தான். அதனாலே பரதனை உயர்த்துவதற்காக நீ 1000 ராமனுக்கு சமமானவன் என்று நான் சொன்னேன் என்று சொல்கிறாயே, அதில் என்ன உண்மை இருக்கிறது என்றால், நீ பரதனை உயர்த்தி ராமனை தாழ்த்தினாய் என்று அர்த்தமல்ல. உன் நெஞ்சிலே அளவுகோலாக நின்றவன் ராமன் என்பதுதான் உண்மை என்பதை காட்டத்தான் நான் அப்படி படித்தேன். கம்பரே, ராமாயணத்தின் இறுதியில் பிரிந்தவர்கள் கூடினார்கள், தீயவர்கள் மாண்டார்கள். பிரிவு கூடியவை சந்தோஷம், மரணம் என்பது விடுதலை. ஆனால் அனைத்து கதாபாத்திரங்களிலும்
அனைவரும் என் பெற்ற மகன் கொண்டு வெறுக்கப்படும் கதாபாத்திரமாக இறுதி வரை நான் வாழ்ந்து மடிய வேண்டியதாய் போயிட்டே. அதுக்கு காரணம் என்ன? நல்ல காலம் இதையாவது நீ அழாமல் கேட்கிறாய். உனக்கு ஒன்றே ஒன்றை சொல்கிறேன், நீ வெறுக்கப்படவில்லை. ராமாயணத்தினுடைய கடைசியிலே ராமன் தசரதன் மேலுலகத்திலே இருந்து வருகின்ற பொழுது தீயவள் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் என்று உன்னை தெய்வமாக பேசியிருக்கிறான். ஆகவே நீ ஆரம்பத்திலே சில பேராலே வெறுக்கப்பட்டாலும் கதாநாயகனாகிய ராமனாலே நீ கடைசி வரை தெய்வமாக போற்றப்பட்டவள் என்றபடியால் அப்படி ஒரு கவலை இருந்தால் அதை நீ விட்டுவிடு. குருவே, என்னை ராமாயண காதையில் அறத்தின் பக்கம் நிற்கும் ஒருவனாக படைத்திருந்த போதும் ராமனுடைய வெற்றிக்கு துணை சேர்ப்பவனாக இருந்த போதும் ஆனால் இங்கிருக்கின்ற தற்பொழுது பூமியிலே வாழ்கின்ற மானிடர்கள் எல்லோரும் என்னை உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்வவன் என்றும் துரோகி என்றும் கூறுகின்றார்கள். உதாரணமாக சொல்ல போனால் நேற்று நடைபெற்ற ஒரு பட்டிமண்டபத்தில் கூட கருணா என்ற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு அவர் என்னை துரோகி என்று கூறினார். ஏன் என்னை இதனால் என்னுடைய மனம் வேதனை அடைகிறது? ஏன் பார் என்னை வேதனை அடைய வைக்கிறீர்கள்? இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை படைத்து நீ அந்த கவலையை முற்றாக மனதிலே இருந்து எடுத்து விடலாம். பிற்காலத்திலே சில பேர் தங்கள் தேவைக்காக ஒருவரோடு இருப்பதும் தேவை முடிந்ததும் இன்னொருவரோடு சேர்வதுமாக வாழ்ந்தவர்களை துரோகி என்று சொல்வது வழக்கம் ஆகியிருக்கிறது. நீயோ அறத்துக்காக இருந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போனவன், அறத்துக்காக அண்ணனை காட்டி கொடுத்தவன். ஆனால் இந்த உலகம் அந்த உண்மையை தெரியாமல் இன்றைக்கு இருக்கிற துரோகிகள் போல நீயும் ஒரு துரோகி என்று நினைத்து உன்னை துரோகி என்று சொல்கிறார்களே தவிர நிச்சயமாக நீ துரோகி இல்லை. அறத்தினுடைய காவலனாக இருந்தவன் என்ற வகையிலே தான் நான் உன்னை படைத்து இருக்கிறேன். அப்படி கவலை இருந்தால் நீ மறந்து விடு என்று உனக்கு நான் பதில் சொல்கிறேன். என்னுடைய ஆதங்கங்களையும் கவலைகளையும் உங்களால் எப்போதும் தீர்த்து விட முடியாது என்பது தெரியும். ஆனால் என்னுடைய கவலை என்னவென்றால், ஆரம்பத்திலே என்னை ஒரு போர் வல்லமை கொண்ட வீரனாக படைத்தீர்கள். வில்லிற்று முன்னிற்றும் வீரன் என்று சொன்னீர்கள், உலகத்தையே ஜெயித்தவன் என்று சொன்னீர்கள். ஆனால் இந்த வானர சேனைகள் எள்ளி நகையாடும் அளவிற்கு என்னை முண்டமாக ஆக்கியீர்களே, அதுதான் என்னுடைய ஆராய்ச்சியர். அதற்கு தங்களுடைய காரணத்தை எதிர்பார்க்கிறேன். உன்னுடைய பெருமைகளையும் படைத்தவன் நான் தான். இந்திரனை வெற்றி பெற்றவன், எல்லா வில்லாளர்களை எண்ணின் விலக்கு முன்னிக்கும் வீரன் என்றெல்லாம் உன் பெருமைகளை நிலைநிறுத்தினவன் நான் தான். ஆனால் கடைசியிலே உன்னுடைய மரணம் என்பது துர்மரணமாக போயிற்று. காரணம் என்ன என்று கேட்டால், அறத்துக்கு மாறானவர்களை சார்ந்து நின்றால் அவர்களுக்கு நிகழ்கிற துன்பம்தான் சார்ந்தவர்களுக்கும் நிகழும் என்பதை நான் பதிவு செய்ய வேண்டியிருந்தது. உனக்கு உன்னுடைய தந்தை மீது இருந்த பாசம் காரணமாக தந்தை செய்த தவறு ஆரம்பத்திலே தெரியவில்லை, பின்னே நீயும் கூட தெரிந்து கொண்டாய். ஆனால் கடைசி வரை அண்ணனை தந்தையை கைவிடாமல் அவர் செய்த பிழைக்கு துணையாக நின்ற காரணத்தினால் உனக்கு ஒரு துர்மரணத்தை நான் காவியத்திலே எழுத வேண்டி வந்துவிட்டது. அது இயற்கையிலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் என்று தெரிந்து நீ சாந்தி அடைய வேண்டும் என்று கேட்கிறேன். அப்பா கவிச்சக்கரவர்த்தி அவர்களே, என்னுடைய இளங்காவதியிலே மிக வலிமையான தம்பியரை பெற்றும் மிக பெரிய சேனைகளை பெற்றும் மிகப்பெரிய பலசாலியான இருந்த என்னை ராமனுடைய கடுமையான மடிய வைத்ததன் மூலம் இந்த உலகத்திற்கு தாங்கள் சொல்ல வந்த செய்தி என்ன என்பதை தெளிவாக கூறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக தெளிவாக அதை நான் காவியத்தில் பதிவு செய்திருக்கிறேன். ஒரு புலவன் ஒரு காவியத்தை செய்கிற பொழுது அந்த காவியத்தினுடைய ஊடு பொருளாக ஒரு தர்மத்தை நிலைநிறுத்துவான். இது தமிழ் இலக்கியங்களுடைய மரபு. அப்படி ஒவ்வொரு புலவர்களும் ஒரு ஊடு பொருளை நிலைநிறுத்தினார்கள். நான் சொல்ல நினைத்தது என்னவென்றால், அறம் வெல்லும் பாவம் தோற்கும். இதுதான் நான் சொல்ல நினைத்த செய்தி. இதை உன்னுடைய இலங்கையிலேயே இலங்கினி என்கின்ற காவல் தெய்வத்தின் வாயினூடாக சொல்லிவிட்டேன். அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்று அனுமனிடம் அவள் சொல்கிறாள். அதனால்தான் அறத்துக்கு மாறாக நீ நடக்க தொடங்கி விட்டாய். உனக்கு பல தகுதிகளை நான் கொடுத்திருந்தேன். அதைத்தான் சொன்னார்களே, வாரணம் புரத மார்பு, வரையினை எடுத்த தோல், நாரத முனிவர்க்கேற்ப நயம்பர உரைத்த நாகாரணி மௌலி பத்து, செங்கரன் வால் எல்லாம் கொடுத்தேன். ஆனால்
உன்னுடைய தனிப்பட்ட ஒரு பலையினத்துக்காக சொர்க்கம் போல இருந்த இலங்கையை நீ நரகமாக்கினாய். உன்னை சார்ந்து உன்னை நம்பியிருந்த அத்தனை பேரையும் உன்னுடைய தனி காமத்துக்காக நீ பலி கொடுத்தாய். ஆகவேதான் இவ்வளவு உயர்வு இருந்தும் உன்னை நான் வீழ்த்த வேண்டி வந்தது. உன்னை வீழ்த்தினேன் என்றால் அதனுடைய அடிப்படை என்னவென்றால், எந்த உயரத்திலே இருக்கிற ஒருவனும் தனிப்பட்ட பலையினங்களுக்கு ஆளாகி ஒரு தேசத்தை கவனிக்காமல் விடுகிற பொழுது அந்த தேசத்தோடு அவனும் அழிவான் என்பதை சொல்வதற்காகத்தான் உன்னுடைய வீழ்ச்சியை நான் அவ்வளவு கொடூரமாக படைத்தேன். அதை நீ விளங்கிக் கொள்வாய் என்று நம்புகிறேன். மகளே, உனக்கு நான் ஆரம்பத்திலேயே உன்னுடைய கேள்விகளுக்கு நான் செவிசாய்த்திருந்தேன். இப்பொழுதுதான் பதில் சொல்கிறேன். நீ மொத்தமாக கெட்டவள் அல்ல. ஆனால் உன் அண்ணனுடைய அந்த குணம் உன்னிடமும் இருந்தது. ஒரு காமுகியாக இருந்தார். அந்த காம மிகுதி காரணமாக ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பண்பாட்டை இழந்து உன்னுடைய ஆசையை நீயே ஒரு ஆடவனுக்கு போய் வெளிப்படுத்தி பேசினார். பொய்யான வேஷம் போட்டார், பொய் நாமம் கொண்டார். உன்னுடைய நாமம் என்பது சூர்பனகை என்ற நாமம். உன்னை காம வல்லியாம் கண்ணி என்று நீ போய் பொய் பெயர் சொன்னாய். உன்னுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த ராமன் மேல் கொண்ட இச்சையினாலே அவனை உடனே அடைய வேண்டும். அதற்கு என்னென்ன பொய் சொல்ல வேண்டுமோ சொல்லி உன் காமத்தை நீயே வெளிப்படுத்தினாய். சூர்பனகை ஒன்றை நினைத்துக்கொள். பெண்களுக்கு நாட்குணங்களை நம்முடைய புலவர்கள் படைத்திருக்கிறார்கள். அச்சம், மடம், நாணம், வைப்பு என்று. இந்த நாட்குணமும் பெண்களுக்கு 4 காவல் அரண்கள். நாட்குணமும் நாட்படையாய் என்று ஒரு புலவர் பேசியிருக்கிறார். உன்னிடம் இந்த நாட்குணமும் நீ அழகான பெண்ணாய் வேஷமிட்டாயே தவிர அந்த நல்ல நாட்குணங்களை உன்னாலே பெற முடியாமல் நீ மிக மோசமான ஒரு பெண்ணாக உன் காமத்தை நீயே வெளிப்படுத்துபவளாக நடந்து கொண்டாய். அதனால்தான் ஒரு பெண் தன்னுடைய நாணத்தை, அச்சத்தை, மடத்தை, பைப்பை கைவிட்டு விட்டால் ஆடவர்களாலே அவள் கிண்டல் செய்யப்படுவாள், இழிவுபடுத்தப்படுவாள் என்பதை காட்டுவதற்காகத்தான் உயர்ந்தவனாகிய ராமனை சிறிது தரமிறக்குவது போல இறக்கி அவன் உன்னோடு சில விளையாட்டு பேச்சுகள் பேசுவது போல நான் அமைத்தது. ஒரு பெண் தன்னிலை விட்டு தாழ்ந்து விட்டால் உயர்ந்த ஆடவர்கள் கூட தன்னிலை தாழ்ந்து அவர்களை இழிவு செய்வார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் அந்த அமைப்பை உண்டாக்கினேன். நீ அதை புரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன். ஆகவே உன்னுடைய மனக்குறையும் நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பெரியோர்களே, இந்த 3 நாள் விழாவிலே அறிவுபூர்வமான பல நிகழ்ச்சிகளை நாம் பார்த்தோம். முதல் நாள் பட்டிமண்டபம் பார்த்தோம். இன்றைக்கு காலையிலே ஒரு அருமையான கருத்தரங்கு நடந்தது. பேசிய பேச்சாளர்கள் அத்தனை பேரும் மிகச்சிறப்பான ஆயத்தத்தோடு பேசினார்கள். இந்த ஊர் மக்களாகிய உங்களிடம் நான் வேண்டுகோள் ஒன்றை விடுக்க விரும்புகிறேன். ஒரு விழாவை நடத்துவது என்பது லேசான வேலை இல்லை. எனக்கு தெரியும், வாசுதேவன் அங்கே எங்களோடு இருந்தாலும் கூட அவருடைய மனம் இங்கே தான் இருந்தது. எவ்வளவோ பொருட்செலவு செய்கிறார்கள். எல்லாருக்கும் உணவிட்டார்கள். நேற்று இரவு விட்டார்கள், இன்றைக்கு மதியானம் உணவிட்டார்கள். இப்படி அலங்காரம் செய்தார்கள். இன்றைக்கும் உணவிட போகிறார்கள். இதெல்லாம் எவ்வளவோ செலவு பண்ணி செய்கிற வேலை. இது யாருக்காக செய்யப்படுகிறது என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே முன்னே பேசின பேராயர் அவர்கள் சொன்னார், இலக்கிய சுவை ஒரு சமூகத்திலே இல்லை என்றால் அந்த சமூகத்திடம் என்ன உயர்வு இருந்தாலும் அந்த சமூகம் மட்டமான சமூகமாகத்தான் கருதப்படும். இவ்வளவு பேர் நீங்கள் வந்திருக்கிறீர்களே, உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு போற்றுகிறேன். உண்மையிலே இந்த ஊர் மக்கள் திரள வேண்டுமாக இருந்தால் இது போல 10 மண்டபங்கள் போதக்கூடாது. அவ்வளவு பேரும் வந்திருக்க வேண்டும். நான் வராதவர்களை குற்றம் சொல்லவில்லை. இந்த செய்தியை நீங்கள் அவர்களிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கஷ்டப்பட்டு இளைஞர்கள், இவர்களுக்கு என்ன பைத்தியமா, வாசுதேவனுக்கோ அல்லது கோகுலனுக்கோ என்ன பைத்தியமா, அவர்களுக்கு ஒரு இந்த நேரத்தை வேறொன்றுக்கு செலவழிக்க முடியாதா, அல்லது ஒரு சினிமா படம் போய் பார்க்க முடியாதா, தங்கள் உறவோடு உறவு கொண்டாட முடியாதா, தங்களை துறந்து, எனக்கு தெரியும் இந்த மண்டபம்